நேத்து நான் டீச் பண்ண விஷயங்கள்ல எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. So we want to talk? Yeah. ம். எல்லாருக்கும் தெளிவா இருக்கீங்க போல இருக்க. யாருக்கு அந்த கேள்வி இல்ல. ஓகே, சரி. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நான் பேசும்போது அதை கேளுங்க. ஓகேயா? சரி, ஓகேன்னு போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஓகே பிரதர். இப்ப அத்தனை வருஷம் நான் டான்ஸ் ஆடினேன்னு சொல்லிட்டு இருந்தப்ப நீங்க நம்பவே இல்லையா? இல்ல இல்ல, வாயில சொல்லிட்டே இருப்பியே, ஒரு நாள் கூட ஆடி காட்டினது இல்லையா எனக்கு? பிரேயர் முடியட்டும்னு பாத்துட்டு இருக்கேன். நிஜமா சொல்லு, 15 வருஷம் ஒரு நாள் டான்ஸ் ஆடி காட்டியிருப்பேன். அதான் என் முன்னாடி ஒரு டான்ஸ் ஆட வச்சதே சாந்தி ஆனந்த் சிஸ்டர் தானே. அதனால அந்த பெருமை அவர்களுக்கு சேரும். அஹ் அப்படிதானே. Amen. அதனால சொன்னேன். அதனால உங்களுக்கு யாருக்காச்சும் டான்ஸ்லாம் வந்து கணவன்மார்கள் உங்க மனைவியை தான் சாந்தியான சிஸ்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஓகேயா? வேணாம் பிரதர், ஆல்ரெடி ரொம்பவே டான்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். ஓகேயா? ஓகே, சூப்பர். சரி, எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ பணத்தை குறித்த மனநிலை, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆம், இது முக்கியம். ஏன் முக்கியம்ங்கிறதுல இது முக்கியம் சொல்லுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நம்ம வாழ்க்கையே எல்லாருடைய நம்ம நம்ம இப்ப எல்லாருமே நேற்று சொன்னேன், நம்ம வி ஆல் ஆர் கனெக்டட் வித் மணி. இந்த பணத்தோடு நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோங்க. நான் சொன்னேன் பணம் எப்படி உருவாச்சு. நேத்து யாராவது கேட்கலன்னா நேத்து உள்ள நான் பேசுனதை இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கேட்டுருங்க. ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் 1 நேற்றுக்கு டே 24, ஓகேங்களா? அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. பணம் எப்படி உருவாச்சு, பணம்ங்கிறது என்ன, பணம் எவ்வளவு முக்கியம், நேற்றுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். மனநிலை, அப்புறம் சேவிங் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன் நேற்று. ஏன் சேர்த்து வைக்கணும், ஏன் எந்த மாதிரியான மனநிலை இருக்கணும், ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக நேற்று பேசின விஷயங்கள் எல்லாம் திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணுங்க, கேளுங்க. இல்லை கேட்காதவங்க கண்டிப்பாக கேளுங்க. சரியா? சரி, இப்போ பேசிக்காக சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போக போகிறோம். அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு முதல்ல, ஏன்னா இப்போ ஒருவேளை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒருவேளை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ உங்களுக்காக ஓகே, முதல்ல பணம் என்னது? ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. பணம் என்பது ஆசீர்வாதம். பணம் கெட்டது கிடையாது. என்ன பிரதர் ஆசீர்வாதமா? ஆமாங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் 10:22 என்ன சொல்லுங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன? வேதத்துல நம்ம அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்குவோம், ஆனா அதை நம்ப மாட்டோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே தரித்திரத்தை கொடுக்கும்னு எழுதல. எதை கொடுக்கும்னு எழுதியிருக்கு சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை கொடுக்குமா? எதங்க கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும் பிரதர். பிரதர் சமாதானத்தை கொடுக்கும் இல்ல பிரதர், சந்தோஷத்தை கொடுக்கும் பிரதர். கர்த்தரின் ஆசீர்வாதம் உணவை கொடுக்கும். இந்த சந்தோஷம், சமாதானம், உணவு இது எல்லாம் வேணும்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு வேணும். என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும். சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஏமேன். ஆமேன் போடுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தெல்லாம் கேட்கும்போது குதிக்கணும். எப்படி ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு, அப்புறம் நீ ஆசீர்வாதமா இப்படி எல்லாம் சொல்ற வசனம் மாதிரி தான் ஐஸ்வர்யத்தை தருவாருங்கிறத வந்து நீங்க பிலீவ் பண்ணணும். யூ நீட் டு பிலீவ் தட், யூ நீட் டு பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். கர்த்தரே பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வேற இடத்துலயும் போய் ஐஸ்வர்யத்தை தேட வேண்டியது இல்ல. ஆண்டவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருங்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதத்துல என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு. கர்த்தரை நம்புகிறவன் என்ன என்ன ஆவான்? கர்த்தரை நம்புறவன் எப்படி இருப்பான்? தோல்வியிலேயே இருப்பான், சிறுமை அடைவான்.
அவன் பஞ்சத்துல கஷ்டப்படுவான், கர்த்தர் நம்புறவன் வந்து கடன்ல இருப்பான் அப்படின்னா போட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். செழித்து கொண்டே இருப்பான். நம்ம வந்து செழிக்கிறவர்கள். சொல்லுங்க, நான் வந்து ப்ராஸ்பர்டா இருக்கிறவன். எனக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கிறது. நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செழிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு உங்களுக்குள்ள. You have the anointing to prosper because the Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Amen. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்குமா? ஐஸ்வர்யத்தை தரும். சரி, உங்களுக்கு பிரதர் நம்ம நீதிமான்கள் அல்லவா, நம்மள நீதிமானா தானே மாத்தி இருக்கிறார். கரெக்ட். சரி, அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். அதே 10வது அதிகாரம் நீதிமொழிகள் 10 8 8 6 6 6 6 என்ன நான் சொல்ற வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு யார்ட்டையாவது பேசும்போதோ இல்ல வந்து நீங்க யார்ட்டையாவது வெல்த்தை பத்தி ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசும்போது எங்க போட்டிருக்கு பைபிள்லன்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும். 10வது நீதிமொழிகள் 10ல நிறைய வசனமே இருக்கு. நீதிமொழிகள் 10 6 என்ன போட்டிருக்கு? நீதிமானுடைய சிரசின் மேல் சாபம் தங்கும்னு போட்டிருக்கா? இல்ல. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் தான் தங்கும். தங்குனா ஸ்டே ஆகுமா, வந்துட்டு வந்துட்டு போகாது. நீங்க யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க, அது ஆண்டவர் கொடுப்பார் எடுப்பார். எப்படி கொடுப்பார் எடுப்பார்னுபாங்க. நீங்க சொல்லணும், அதெல்லாம் எடுக்க மாட்டாரு, ஏன்னா தங்கும்னு போட்டிருக்கு. வசனம் என்ன போட்டிருக்கு? தங்கும். தட் மீன்ஸ் இட் ஸ்டேஸ் வித் யூ. அப்ப நீங்க ஆசீர்வாதத்திலேயே வாழ முடியுமானா முடியும். புரியுதுங்களா? அப்ப ஆசீர்வாதத்துல வாழ முடியுங்கிறத நம்பணும். ஆசீர்வாதம் தேவனுடைய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங், ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்க. பணம் என்பது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஃப்ரம் காட். ஓகேயா? சரி, அப்புறம் ஈவில் கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? சொல்லுங்க, வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு புரிந்த பாயிண்ட் சொல்லுங்க பணத்தை குறித்து. பணம் என்ன பண்ணும்? பணம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அது தெரியுமா உங்களுக்கு பிரதர்? ஆமாங்க, பைபிள்ல போட்டிருக்கு. பணத்தை உங்களுக்கு ஐஸ்வர்யவானுடைய பொருள் என்ன பண்ணுமா? அவனுக்கு அரணான பட்டணமா. நம்ம இதெல்லாம் என்ன பண்றது இல்ல, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கோம். ஆஹா, பணம் வந்து நம்ம பணத்தை பத்தி நெகட்டிவா நிறைய விஷயம் யோசிப்போம். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி பாசிட்டிவா தான் போட்டிருக்கு. எல்லாமே நிறைய குட் வேர்ட்ஸ் தான் போட்டிருக்கு. அப்ப பிரதர் பண ஆசைன்னு போட்டிருக்கே, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கே. ஆமாங்க, தெளிவா போட்டிருக்கே. நீ கடவுளை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்து மேல ஆசை. அது அது ஆக்சுவலா என்னன்னா, அது இன்னொன்னு கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா வேற ஒரு டீப்பான ட்ரூத் இருக்கு அதுல. ஆமா, அது பவுலே எழுதல, அது வேற. அதெல்லாம் சொன்னா நிறைய பேர் தலை சுத்திடுவீங்க. பட் அதையே எடுத்துக்கோமே, என்ன போட்டிருக்கு? ஆசை. அப்படின்னா இன்னொன்னு என்னன்னா, அதுக்கப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தேவன் மேல் நம்பிக்கை ஆயிரு. நீ வந்து ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை போகாம நீ தேவன் மேல் நம்பிக்கை ஆயிருன்னு சொல்ற இடத்துலதான் பண ஆசை அப்படின்னு போட்டிருக்கு. அது எல்லா தீமைக்கும் வேர். அப்படின்னா என்ன? இப்ப உதாரணத்துக்கு சிலர்லாம் பாருங்க, கூட பிறந்தவங்க, பெத்தவங்க, இல்ல பிள்ளைங்க, இவங்களை விட எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்றான் பாருங்க ஒருத்தன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க ஒரு ஹஸ்பண்ட், உங்களுக்கு மனைவியா இருக்கிற மனைவியை நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய சகலத்தையும் செய்யணும். ஒரு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அதே மாதிரி ஒரு மனைவி கணவருக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்யணும். இப்ப இத செய்யாம, உங்க கடமைய செய்யாம நீங்க பணத்தை தான் வேணும்னு ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒர்க்கஹாலிக்கா மாறினீங்கன்னா அது எல்லா தீங்குக்கும் வேறாக மாறிவிடும். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஆமேன்னு போடுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே எந்திரிச்சு போயிடுறது, நைட்டு வர்றது, இதையே வாழ்க்கையில பொழப்பா வேலை 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 வேலை.
இப்படியே வேலை 60 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி திருப்பி என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. சுத்தி பிள்ளைங்க இருக்காது. பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பிள்ளைங்கிட்ட பேசுனதும் கிடையாது, பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்து பழகுனதும் கிடையாது. நீ வேலை 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 வேலை. பிள்ளைங்களும் என்ன பண்ணும், அதுக்கு அதுக வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்போ குடும்பம்ங்கிறது ஒண்ணு சந்தோஷமாய் வாழ்வதை தள்ளிவிட்டு பணம் தான் வேணும், வாழ்க்கையில பணத்துல நான் பெரிய ஆளா வரணும்னு ஒருத்தன் ஓடுறான்னா அது தீங்கான காரியம்தான். இதுலயும் ஒரு ஒரு வசனம் சொல்றேன். நீதிமொழிகள் 10லயே பாருங்க, 2வது வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப நம்ம நினைப்போம் அநியாயமா வரக்கூடிய பணம் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு வேதம் சொல்லுது. நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன்னா, நீங்க நியாயமாய் ஒரு காரியத்தை செய்யாமல் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒண்ணுக்கும் உதவாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுல என்ன போட்டிருக்கு? அநியாயமாய் வருகிற பணம் உதவாது. ரைட். அநியாயம். இப்ப சில இடம் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன். நியாயம் இல்லாமல் சம்பாதிக்க கூடாது. கெட்ட காரியத்தை செய்து பணம் வருதா, அது உதவே உதவாது. லஞ்சம் வாங்குறீங்களா? நிஜமா சொல்றேன், வாங்காதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம் லஞ்சம் வாங்குறேன், அதுக்கு ஒரு நியாயப்படுத்தலாம். நான் ஒருத்தர்ட்ட, எங்க சொந்தக்காரர் இல்ல, சொந்தக்காரங்கிறத விட ஒருத்தர்ட்ட பேசுனேன்னு வச்சுக்கோங்க. அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. நான் பேசும்போது என்கிட்ட நியாயப்படுத்துறாரு. என்ன நியாயப்படுத்துறாருன்னா, அவர் சொல்றாரு, இங்க பாரு ஜானி, நான் வந்து நான் அநியாயமாலாம் நான் செய்ய மாட்டேன்னாரு. அப்படியான்னு கேட்டேன். என்ன? நான் இப்போ ஒரு சைன் போடணும். ஆனா என்கிட்ட கேட்கறவங்க பாருங்க, பார்த்தனா அவன்லாம் அநியாயமா கேட்கறான். அவன் சொத்துக்கே இல்ல. அவனுக்கு இதே கிடையாது. ஆனா இதுக்கு பட்டா கேட்கறான், அது கேட்கறான், இது கேட்கறான். ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு. அப்போ நான் என்கிட்ட சைன் கேட்கிறான். அப்போ அவன் ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்றான். அவனுக்கு எப்படி நான் சைன் போட்டு கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, அதனால நான் அவன்கிட்ட காசு வாங்காம சைன் போடுறதே கிடையாதுங்க. அடுத்தது எப்படி அவன் தப்பானவனா, அவன் தப்பானவனுக்கு சைன் வாங்க வரானா, அவன்கிட்ட எப்படி நான் அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் எனக்கு காசு கொடுத்தா தான் நான் சைன் போடுவேன். ஸோ நான் ஏழைகள்கிட்ட காசு வாங்குறதே கிடையாது. யார்கிட்ட வாங்குறது இல்லையா? ஏழைகள்கிட்ட வாங்க மாட்டாராம். எவன் அநியாயமா வரானோ அவன்கிட்ட மட்டும் தான் வாங்குவாராம். பாருங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு நியாயம். யார்கிட்ட போய் சொல்றது? அவங்களுக்குள்ள ஒரு நியாயம். என்ன நியாயம்? நான் அநியாயம் உள்ளவனிடம் இருந்து, அதான் திருடவன் சொல்லுவாங்கல்ல, இந்த அந்த படங்கள்ல, நான் யார்கிட்ட திருடுவேன்? அஹ் அந்த கெட்டவர்களிடமே பணத்தை திருடுவேன் என்கிற மாதிரி இதை நியாயமா வச்சுட்டு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அஹ் பணம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அநியாயமான பணம், அதெல்லாம் அதெல்லாம் உதவாது பாருங்க. லைஃப்ல நேர்மையாய் நாம் உழைக்கிற, நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்கிறோமோ அதன் மூலமாக வருகிற பணம் மட்டுமே நமக்கு உதவும். அதே மாதிரி ஏமாத்தி வாங்குற பணம் நிஜமா தங்காதுங்க. இப்போ நான் சில நேரம் எங்க வீட்டுல சில வேலைகள்லாம் இருக்கும், இந்த வேலை அந்த வேலை, யாரையாவது கூப்பிடுவேன். இந்த பொதுவா இந்த எலக்ட்ரீசியன், பிளம்பர்ஸ் இவங்க கிடைக்கிறதே அபூர்வம். அஹ் அப்போ ஒரு முறை ஒருத்தரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு ஒரு ஏதோ ஒன்று போடணும். அப்போ என்கிட்ட அந்த கிச்சன்ல ஒரு ஏதோ ஒன்று, இந்த உடஞ்சதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கு. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் இது இப்படி இருக்கு, இதெல்லாம் ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணணும். நான் கேட்டேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னேன். ஒரு 1200 ருபீஸ் ஆகும் அப்படின்னேன். அப்படியா, மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருவீங்களான்னு கேட்டேன். ஆ ஆ, அது நான் 1 ஹவர்ல முடிச்சிருவேன்னாரு. சரி, இன்னும் ஓகே, நீங்க தண்ணிலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னாரு. நானும் ஓகேன்னேன். அவர் வந்தாரு, 2 3 டப்பா எடுத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் தேய்ச்சாரு, இதெல்லாம் பண்ணாரு. இதை அப்படியே வைங்க முடிஞ்சிச்சுன்னு 1200 வாங்கிட்டு போயிட்டாரு. சரி அப்படியான்னு விட்டேன். அப்புறம் இன்னொருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தா, அவர் பார்த்துட்டு சொன்னாரு, இது என்ன பண்ணீங்கன்னா, இதை இப்படி பண்ணான்னு. ஐயா இது நீங்களே பண்ணலாமே அப்படின்னாரு. எப்படி நம்மளே பண்ணலாமா என்னன்னு பார்த்தா, அது எம்சீலாம். இந்த எம்சீல்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்சீல். அது 40 ரூபாயோ 50 ரூபாயோ, இல்லை ஒரு 100 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை 2 பாக்கெட்டை வாங்கிட்டு அவர் தேய்ச்சி விட்டுட்டு 1200 வாங்கிட்டு போயிட்டாரு என்கிட்ட. அஹ் அதுவும் கொஞ்ச நாள்ல லீக் திருப்பி இதாயிடுச்சு. அவர் ஒழுங்கா கூட தேய்க்கல. அப்போ யோசிச்சேன், அவருக்கு பாருங்க, எனக்கு அது அதை பத்தி தெரியாது, அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, நமக்கு நாலேஜ் இல்லை, நம்ம பைபிளை பத்தி தெரியுது,
எம்சிஎல்னு ஒண்ணு பத்தியே தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியலன்ன உடனே அந்த விஷயத்த நானே கூட ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிருக்கலாம். இப்ப நமக்கு தெரியாததுனால, அதுவும் நம்ம இருக்கிற வீடு, நம்ம ஏரியா வேற இப்படியா, சோ வந்த உடனே முடிவு பண்ணிடுறாங்க. ஓ! இவங்க வந்து இப்படி இந்த மாதிரி இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு ரூ. 1500 ஒரு மேட்டர் இல்ல. ஆனா அவங்க பண்ற வேலை என்ன? ஒரு சின்ன வேலை. அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500 வாங்கியிருந்தா கூட பரவால்ல. ஒரு 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 300, 400 லாபம் வைக்கிறாருன்னு. அப்புறம் யோசிச்சேன், என்னடா இது? மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு. ஸோ இது மாரி ஒரு ஒரு அநியாயமா, ஒரு எக்ஸ்ட்ரீமா அதிகமாய் அதெல்லாம் வந்து என்னது? அநியாய பணம். அது தங்காது. அது உதவாது. ஸோ வேதத்துல இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுகிறவர்கள் தீங்குல இருப்பாங்கன்னு போட்டிருக்கா? போட்டிருக்கு. ஆமென். புரியுதுங்களா? இப்ப நான் வந்து பணம் நல்லது, பணம் நல்லது, பணம் வேணும்னு சொல்லும்போது, இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? பணத்துக்காக ஏமாத்துறவங்க, பணத்துக்காக துரோகம் பண்றவங்க, பணத்துக்காக சொந்தக்காரங்க கிட்ட ஐ மீன் கூட பிறந்தவங்களே பணத்துக்காக இன்னைக்கு சண்டை போடுறாங்க. ம். இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள் பார்த்திருக்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா இருக்கிற வரைக்கும். அவங்க அப்பா, அம்மா மரித்ததுக்கு அப்புறம் சொத்துக்கு சண்டை போடுவாங்க. "என் சொத்து, உன் சொத்து." ஏன்? வெல்த். இப்ப அது ஆண்டவர் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? உறவ விட எனக்கு சொத்து தான் முக்கியம்ங்காம் பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. அப்படி சண்டை போட்டு, அப்படி ஏமாத்தி, ஒருவேள அபகரித்து சொத்து வாங்குறவங்க நிஜமா சொல்றேன், நல்லா வாழ முடியாது. அதனால தான் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, சில வீடுகள் மேல சாபம் இருக்கும். சில ஹவுசஸ்ல நீங்க போய் தங்குனீங்கன்னா தரித்திரம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்ப இதுக்கெல்லாம் பேக்கிரவுண்டுக்காக சொல்றேன். ஸ்பிரிச்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாது. நீங்க ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது தான் புரியும். நார்மலா பார்க்கும்போது புரியாது. சில வீடுகள்ல போய் சில சந்ததி பாருங்க, நானும் சுவிதாவும் நாங்க வேலூர்ல இருக்கும்போது, அப்ப நாங்க வந்து இந்த டிவி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம். நான் இப்ப பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ வந்து எங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஃபோன்ல ஜெபத்துக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஃபேமிலிய விசிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா. வேலூர்ல காந்தி நகர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மெயின் பிளேஸ் பாருங்க. அங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ஒருத்தங்க வயதானவங்க 2 பேர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நாங்க அவங்கள போய் விசிட் பண்றோம். நானும் சுவிதாவும். போய் பார்த்து பேசுறோம். அவங்க அவங்க வந்து அழுறாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னா, மெயின் பிளேஸ்ல அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இன்னும் நெறைய வீடுங்க இருக்கு. ஆனா படுத்த படுக்கையா இருக்காங்க. வியாதி. அவங்களுக்கு பிள்ளைங்க. ஒரு பையன் அவனுக்கு 40 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகல. ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் 38 வயசா ஏதோ சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. 3 பிள்ளைங்க. இன்னொரு பிள்ளை. அவங்க சொல்றாங்க, "எவ்வளவோ சம்மந்தம் பார்க்கிறோம். எவ்வளவோ பண்றோம். ஒரு சம்மந்தமே அமைய மாட்டேங்குது. இதாக மாட்டேங்குது. அடுத்தது வியாதி. வீடு ஃபுல்லா பணம்." அப்படி. எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு அந்த டார்க்னஸ் நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க அனாயிண்டிங்ல ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல சில இடங்கள்ல சில வீடுகளுக்குள்ள போம்போதே நீங்க அத உணர முடியும். அப்ப நானும் சுவிதாவும் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. பட் அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது சில விஷயங்கள். அவங்களுக்கு புரியல. ஏன்? எதுக்குன்னு. அப்புறம் அவங்க யார்ட்டயோ கேட்டாங்களாம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்களாம், "மொத இந்த வீட்ட விட்டு நீங்க மாறுங்க. அ இந்த வீட்ட விட்டு மாறுங்க. வேற இடத்துக்கு போங்க." இப்படிலாம். ஒண்ணு அவங்க இப்போ இப்போ அவங்களுக்கு தெரியாது. அவங்க சந்ததிக்கு தெரியாது. இது ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து இது இது ஒரு பெரிய டாபிக். இத வந்து நம்ம இன்னொரு நாள் நான் அத பத்தி பேசுறேன். ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் அந்த மாரி பேசுவேன். அனாயிண்டிங் பத்தி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிலாம் பத்தி பேசும்போது இதெல்லாம் சொல்றேன். பட் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அநியாயமாய் சொத்த அபகரிக்கிறது, அநியாயமாய் சில சில இதுல இருக்கும்போது, அந்த சந்ததிகள் அதனுடைய சாபத்தில் வாழ்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தன பேருக்கு புரியுது? இப்போ வெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெல்த் ரொம்ப முக்கியம். பணம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆனால் அது அநியாயமாய் நம்ம வாழ்க்கையில வருமானால், அது சந்ததி சந்ததியாய் அந்த வெல்த்தே அவங்கள அழித்துவிடும். புரியுதா? நெறைய பேருக்கு அவங்களுக்கு சந்ததிக்கு தெரியாது. ஏன் கஷ்டம்? ஏன் வந்து திருமணம் ஆகல? ஏன் வந்து இப்படி ஒரு பிரச்சனை? ஏன் திடீர்னு டைவர்ஸ் ஆகுது? திடீர்னு ஏன் ஆக்சிடென்டல் டெத் வருது? நெறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே சில நேரங்கள்ல அவங்க சந்ததியாய் வருகிற சாபங்களினால் வரும். அதுக்கு காரணம் என்ன?
எங்கேயோ அநியாயமாய் அவங்க அபகரித்த விஷயங்களா இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஆனா இதுலெல்லாம் சுவிசேஷம் இருக்கா? இருக்கு. ரட்சிப்பு மட்டும்தான். நீங்க எந்த குடும்பத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்கள ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்ஸ் அனாயிண்டிங்ல இருந்தீங்கன்னா, அந்த சாபம் உங்க மேல பலிக்காது. யூ கேன் பி டெலிவர்ட். இப்ப நான்லாம் இப்படி விடுதலையா இருக்கேன்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கனால தான் நான் இப்ப நல்லா இருக்கிறேன். ஏன்னா, எ எங்க தாத்தா, தாத்தாக்கு தாத்தா இவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவ இப்படிதான் எங்க ஊருக்கு போனேன். அப்ப எங்க பாட்டி வீட்டுக்கு போனேன். எங்க அப்பாவுடைய அம்மா, அவங்க வீட்டுக்கு போனேன். அது எங்க பாட்டி. அங்க எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இப்பவும் இருக்கு. ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க. எங்க எங்க பாட்டி வீட்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. ம். அத பெருமையா வேற சொல்றாங்க. ஒரு ஃபோட்டோ. அதுல ஒரு 4 பேர் உட்கார்ந்திருக்கிறானுங்க. ம். உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு 4 பேரு. தலையில தொப்பி இதெல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு 4 பேர் சேர்ல உட்கார்ந்திருக்க ஃபோட்டோஸ். அது 4 பேர்னா இவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு ஒரு காலகட்டத்தில உள்ள ஃபோட்டோவ பிரிசர்வ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, எங்க பாட்டி இருக்காங்களா, அவங்க அப்பா, ஐ மீன் எங்க தாத்தாக்கு அப்பா, அவங்க அப்பா, அதுக்கு அப்பா. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 தலைமுறை மேல. நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி ஃபோட்டோலாம் அந்த காலத்திலேயே ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்காங்க போல. அந்த மாரி சில இதெல்லாம் இப்ப குடுத்தா கொஞ்சம் கிளியர் பண்ணி குடுப்பாங்கல்ல, நீட்டா. அந்த மாதிரி ஒரு 4 தாத்தாங்க ஃபோட்டோ இருக்கு. அவங்க சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க. இததான் அந்த தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு அப்பா, தாத்தாக்கு அப்பா அப்படிங்கிறாங்க. நான் அப்படியே அவங்கள பார்த்தேன். ஏன்னா எங்க அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எங்க அப்பா கூட பிறந்தவங்கலாம் படாத பாடுபட்டுருக்காங்க. ஏன்னா, நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. நான் அப்படியே அவங்கள பார்த்தேன். உள்ளுக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ். உங்களெல்லாம் வரேன், வருவேன். உங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. படாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு, செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு, திருட்டு மொழி முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உங்க சந்ததி நாங்க கஷ்டப்படுறோம். யோசிச்சு பாருங்க. கும்முன்னு உட்கார்ந்து ஃபோட்டோ குடுக்குறானுங்க. நான் யோசிச்சேன். டேய் சாரி எங்க தாத்தானால நாங்க உரிமையா பேசுறேன். டேய் உங்களுக்கெல்லாம் இருக்குது. வரேன் ஒரு நாள். செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு, நாங்க எங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவங்க அப்பா பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுது. அப்ப நீங்க ஆசீர்வாதத்த வச்சுட்டு போகல. உன் சந்ததிக்கு என்ன பண்ணல? ஆசீர்வாதத்த வச்சுட்டு போகல. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கிற. படாத பாடுபடுத்திட்டு, அத்தன பேர கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கீங்க. அதனால பாருங்க சந்ததி கஷ்டப்படும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த அநியாயமா ஏன்னா, அவங்கலாம் சொத்தெல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அ எங்க பாட்டிக்கே 7 வீடு இருக்கு. யார் எங்க பாட்டிக்கு. அவங்க தாத்தா அவருமே சொத்து நெறைய சொத்து வச்சிருந்தாராம். அப்ப யோசிச்சேன். நீங்க மட்டும் நியாயமாய் வைத்திருந்தீர்களானால், உங்க சந்ததி அத அனுபவிச்சிருக்கும். எங்க அப்பா அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. ஏன்? ஏன்னா, அநியாயமாய் சொத்தோ, பணமோ வந்தால் அது உதவாது. யாரெல்லாம் புரியுது? புரியுதுங்களா? நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். என் குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். அம் ஒரு எங்க சொந்தக்காரர். ரொம்ப சொந்தக்காரர். நான் அப்போ 5த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ நான் ஊர்ல ஒரு தடவ ஏதோ ஒரு கல்யாண வீடு பாருங்க. நாங்க எல்லாம் இருக்கிறோம். 5த், 6த் அந்த ஸ்டேஜ்ல. எனக்கு அப்போ ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்கிற அந்த ஸ்டேஜ். அப்போ அவங்க வந்து அவங்க எனக்கு சொந்தக்காரங்க தான். எனக்கு வந்து ஒரு மாமா, அத்தை அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொந்தத்துல. அவங்க வந்து ஊருக்கு வராங்க. அப்போ அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குறாரு. லீவுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க வராங்க. அப்போ வந்து அம்பாசிடர் கார்னாலே பயங்கரம். இப்போ நான் சொல்றது எப்போ 80ஸ், 90ஸ்ல 90ஸா? ஆமா 80ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு முன்னாடியே அப்படிதான். அப்போ வந்து ஒயிட் கலர் அம்பாசிடர் வந்து யார் வீட்லயும் இருக்காது. ரொம்ப எப்படின்னா ஒரு ரிச்சு இல்லன்னா வந்து நல்ல வசதியா இருக்கிறவங்க வீட்ல தான் அம்பாசிடர் கார் இருக்கும். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பாசிடர் கார் இருந்தாலே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. அம்பாசிடர் கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ் மாரி. ஸோ அவங்க வந்து அந்த அம்பாசிடர் கார்ல தான் வருவாங்க. அது அது வரும்போதே அந்த ஊர்ல, "ஏய் வந்துட்டாங்க, வந்துட்டாங்க மாமா, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னுவாங்க." அப்போ வந்து அப்படின்னு அவரு வந்து ஒரு இந்த வேஷ்டி உடுத்துட்டு அப்படி ஹைட்டா அப்படி பயங்கர ஜைஜாண்டிக்கா இருப்பாரு அந்த மனிதர். அவர் வரும்போதே அப்படி எல்லாரும் அவர் ஒதுங்குவாங்க, உட்காருவாரு. அப்படியே என்னன்னா, அப்போ வந்து அந்த ஊருக்கு வந்து அவர் தலைவர். எப்படி வெளிநாட்டுலலாம் இருந்தேன்னா, அந்த ஒரு இது யாரையுமே என்ன பண்ண மாட்டாராம், மதிக்க மாட்டாராம். அப்ப நம்ம சின்ன பிள்ளைலாம் தெரியாது. அவர் அப்படி எல்லாரும் அப்படி இருப்பாங்க. அவங்க பார்வையே ஒரு மாரி தான் இருக்கும். இப்படி இப்படி தான் இருக்கும். நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க அவர பத்தி சொல்லுவாங்க. அவரு வந்து வீட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது போயி இந்த இந்த நன்கொடை, ஏதாவது உதவி காசு கேட்டா, அந்த மாடியில இருந்து என்ன பண்ணுவாராம், காச தூக்கி எறிவாராம். எப்படி? வீட்டுக்குள்ளலாம் யாரையும் விடமாட்டாராம்.
கேட்டுக்க உள்ள என்ன பண்ண மாட்டாராம், விட மாட்டாராம். மேல இருந்து என்ன பண்ணுவாராம், காசு அப்படி தூக்கி போடுவாராம். அதை வந்து எடுத்துட்டு போவாங்களாம். அந்த மாதிரி அப்படி அவரை வந்து அதை சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, அப்படி வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார். இது சின்ன வயசுல எனக்கு அவரை பத்தின ஞாபகம் இதெல்லாம். அப்புறம் நான் காலேஜ் வந்தேன், எல்லாம் பண்ணிட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஐ திங்க் ஆமா அந்த டைம்ல நான் சென்னையில இருக்க டைம்ல அப்போ ஊருக்கு ஒரு தடவை போயிருந்தேன். இதே மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் ஊருக்கு. அப்போ நான் கேட்டேன், ஆமா அவர் வரலையா, அவர் எங்க இருக்கிறாரு என்னன்னு கேட்கும்போது தான் பார்த்தா அவர் வந்து அவரை பத்தி சொல்றாங்க. அந்த மனுஷன் வந்து ஒரு டைம்ல என்னாச்சு, பணத்தெல்லாம் கொடுத்து 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 வட்டிக்கு பணம் விட்டு வட்டிக்கு விட்டு ஒரு எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டானாம். எல்லாம் ஏமாத்திட்டு போய் அவர்கிட்ட 3 கார் இருந்ததாம். 3 காரையும் வித்து 3 காரையும் வித்து கடனை அடைக்க முடியாம, அதுக்கப்புறம் வீடுல பாதி சொத்தை வித்து கடனையும் அடைக்க முடியாம, அஹ், அந்த மனுஷன் நிஜமா சொல்றேன். ஏன்னா அந்த அவருடைய நல்லா வாழ்ந்த காலத்துல அவர் நல்லா வசதியா இருக்கும்போது நிறைய பேரை அவமானப்படுத்தி இருக்கிறாரு, நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு, அநியாயமா நிறைய விஷயம் பண்ணி இருக்கிறாரு. அந்த டைம் தெரியாது. அவர் நல்லா அம்பாசிடர் கார்ல நல்லா போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவருடைய அடுத்த பார்ட் இருக்கு இல்லையா, அவருடைய அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். நான் சொல்றது உண்மையான கதை. சுவிதாவுக்குமே தெரியும். எங்க எங்க குடும்பங்கள்ல உள்ள ஒரு கதை. அவருடைய செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா என்ன அளவுக்குன்னா, அவரு வந்து கம்ப்ளீட்டா பெட் ரிடன், எந்திரிச்சு நடக்க முடியாது. உடம்பு ஃபுல்லா இந்த சொரியாசிஸ் மாதிரி. எப்படின்னா எங்க எங்க அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா அப்படின்னா, அந்த அந்த அங்க ரூம்க்கே போக முடியாது. அவர் அட்மிட் பண்ணி இருக்கிற ரூம் அவ்வளவு ஸ்மெல் அடிக்குமா, நாத்தம். அப்படிதான் இறந்துட்டார். ரொம்ப. ஆனா பெட் ரிட்டனா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகி 1 இயர்ல டைவர்ஸ், இன்னுமே வாழல. 2வது பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணல. வீடை வித்துட்டு இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்ணுல பார்த்திருக்கிறேன். இப்போ இவங்க யோசிச்சு பாருங்க, இவங்ககிட்ட வந்த ஆசீர்வாதம், இவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன, இந்த பணம் வந்து என்னவா இல்ல, ஆசீர்வாதமா இல்ல. ஏன்? த மைண்ட் செட், த மனநிலை. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் வந்து ஆசீர்வாதம். ஆனா அது வரும்போது உங்க மனநிலை மிக முக்கியம். யாருக்கெல்லாம் புரியுது? நான் ஏன் இந்த கதைகள்லாம் சொல்லி பயமுறுத்துவதற்காக அல்ல. வேதத்துல அதைத்தான் பவுல் எழுதுறாரு. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையை மட்டும் வச்சிராத. உறவு முக்கியம் மகனே, உறவு முக்கியம். சொந்தக்காரங்க முக்கியம், உங்க அப்பா அம்மா முக்கியம், உன் கூட பிறந்தவங்க முக்கியம், உன் மனைவி முக்கியம், உன் பிள்ளைங்க முக்கியம். இதெல்லாம் உறவு. இந்த உறவு ரொம்ப முக்கியம். பணம்ங்கிறது இந்த உறவை நல்லா வைக்கிறதுக்கு தான் பணம். உங்ககிட்ட நிறைய கோடி வர்றது மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தானே தவிர, மற்றவங்க முன்னாடி நான் வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? whenever you receive more money, it should be a blessing to many. சொல்லுங்க, money should be many. Amen. இந்த காரியம் நிறைய பேருக்கு தெரியாதனால தான் அடுத்த பார்ட் கஷ்டப்படுறாங்க. சமநிலை பிரமாணம் என்று வேதத்தில் ஒண்ணு இருக்கு. சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணம்னா என்ன? ஆண்டவர் தன் பிள்ளைகள் எல்லாருமே எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்னு விரும்புறாரு. அது எப்படி உருவாக்குறாருன்னா, ஒருத்தனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறாரு, ஒருத்தனுக்கு இன்னொரு கிருபையை கொடுக்கிறாரு. 2 பேரும் ஷேர் பண்ணணும். அதான் சமநிலை பிரமாணம். புரியுதுங்களா? சோ உங்க குடும்பத்துல உங்களை உயர்த்துறாருன்னா, உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி, அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்படி, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும்படி, அவங்கள நீங்க லிஃப்ட் பண்ணும்படி தான் உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறாரு. அவங்க முன்னாடி நான் வந்து இப்படி நான் இப்படி அப்படின்னு காட்டுவதற்காக அல்ல. ஆமென். நீங்க சில சில இதுல போய் பாருங்களேன். எனக்கு என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ம்? இந்த சமநிலை பிரமாணம் எதுல இருக்கு பிரதர்? என்ன வசனம்? 2 கொரிந்தியர் 8 2 கொரிந்தியர் 8:15 நோட் பண்ணிக்கோங்க. 2 கொரிந்தியர் 8:15 சமநிலை பிரமாணம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனம். கரெக்டா? 8 தானே? 15 என்ன போட்டிருக்கு? சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி
இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக பவுல் எழுதுறாரு. இந்த வசனத்தை யாராவது படிச்சிருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பைபிள்ல தாங்க இருக்கு. என்ன போட்டிருக்கு? நீ கஷ்டப்படும் போது இன்னொருத்தவங்களுடைய பணம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்ப தெரியுமா? நீ நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யறதே கிடையாது. கூட பிறந்தவங்களுமே நான் சொல்றேன்னா, நீங்க 5 பேர் 10 பேர் பிறந்திருக்கலாம், 4 பேர் பிறந்திருக்கலாம். நீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு உங்க தங்கச்சி, உங்க அக்கா, இல்ல உங்க அண்ணன், உங்க தம்பி அதுல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறது முக்கியம். உங்க அப்பா அம்மாக்கு பணம் கொடுக்கிறது முக்கியம். புரியுதா? உங்க உங்க தெரிந்தவங்க. நான் என்ன சொல்றேன், நீ போய் அசாமுக்கு அனுப்பாத. இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஓவர் ஸ்பிரிச்சுவல். நான் வந்து மாதம் மாதம் அசாமுக்கு, பீகாருக்கு அனுப்புகிறேன். ஏமா உங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, பாவம் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்போ நீங்க பாருங்க, நிறைய பேர் இந்த நியூ இயர் இதெல்லாம் வருவாங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வருகிறோம். அந்த ட்ரஸ்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இதுக்கெல்லாம் உதவி செய்யறோம். நான் நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி எந்த ட்ரஸ்ட்டுக்கும் நான் பணம் கொடுத்தது இல்ல. நீங்க யோசிக்கலாம், ஏன் பிரதர்? ஏன்னா நீங்க அவனுக்கு கொடுத்து அவன் யாரு உனக்கு தெரியாத கொடுக்கறத விட உன் வீட்டு பக்கத்துல இருப்பாங்க பாருங்க, உங்க வீட்டுல வேலை செய்வாங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி துப்புரவு தொழிலாளர்கள் போவாங்க பாருங்க. எத்தனையோ பேர் நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு யாருக்கு புரியுது? நான் அதனாலதான் சொல்லுவேன், நீங்க எந்த ட்ரஸ்ட்டுக்கோ அதுக்கோ அவங்க வந்து இது உதவி செய்யறாங்க, இது உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அனுப்பு. உன் சொந்த ஊர்ல இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏமேன். யாருக்கு புரியுது நான் சொல்றது? புரிஞ்சவங்க ஆமேன் போடுங்க. அதுதான் சமநிலை பிரமாணம். சோ வெல்த் எதுக்காக கொடுக்கிறாருன்னா இதுக்காக தான் கொடுக்கிறாரு. நாட் டு ஷோ. எல்லாரும் முன்னாடி நான் பெரிய ஆளு இதுன்னு. அது சாபம். அது சாபம். நிறைய பேர் சேர்த்து 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 வை, நிறைய கோடி கோடி வை. ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எதுக்கும் கொடுக்கறது இல்ல. கடவுளுக்கும் கொடுக்கறது இல்ல, ஆண்டவருக்கும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க மேல கோவம். சரி, சொந்தக்காரனுக்காவது கூட அதுக்கும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் என்னங்க வச்சு? நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெல்த் அண்ட் ரிச்சஸ் வந்து இட் ஷுட் ப்ராஸ்பர். அப்படின்னா எப்படி பெருகும் தெரியுமா? அதை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது பெருகும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பார்த்திருக்கிறேன். சோ அதுதான் நியாயமாய் வருகிற பணம். நியாயத்தை கொண்டு வருகிற பணம். ஆமென். சோ இந்த மனநிலை நமக்கு வேணும். நான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது டெஸ்ட் நடக்கும். முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? வெல்த் டெஸ்ட் தான். அது யாருக்கா தெரியுமா? நம்ம வாழ்க்கையில முறை இப்ப நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும். டெஸ்ட் என்ன தெரியுமா? அந்த பணத்துல நீங்க அட்டாச்சா இருக்கீங்களா, இல்ல அந்த பணத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு வரும் டெஸ்ட். அதான் நான் அடிக்கடி நான் வந்து முன்னாடி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு வந்து இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் காணிக்க கொடுக்குறேன். நீங்க மட்டும் ஒரு கோடி கணக்கா இல்ல, ஒண்ணும் இல்ல, லட்சங்கள்ல எனக்கு கொடுங்க வருமானத்தை. நான் வந்து அப்ப நிறைய காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு. நிறைய கொடுப்பேன் ஆண்டவரே, நீங்க கொடுங்க, நிறைய கொடுங்க. அப்போ வந்து எனக்குள்ள ஆவியானவர் சொன்ன ஒரு விஷயம், மகனே, இப்ப வரதுலயே நீ ஓவரா கொடுக்க பழகலனா நீ லட்சங்கள்ல வந்தாலும் கொடுக்க மாட்ட. சோ இப்ப இருக்கிறதுல நீ கொடுக்க பாரு அப்படின்னு. சோ கம்மியா வரும்போதே நாங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், அதிகமாய் கொடுக்கறதும் உதவி செய்யவும் பண்ண ஆரம்பிச்சோம். நிஜமாங்க, நான் இதெல்லாம் சொல்றேன்னா நானும் சுவிதாவும் அதெல்லாம் பண்றோம். எங்க வீட்டுல வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம். சிலருக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இது உங்களுக்கு புரியணும். சில நேரம் சொன்னாதான் புரியுது நிறைய பேருக்கு. சிலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நமக்கு பக்கத்துல இருக்கவங்க, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, நமக்கு 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 தெரிந்து கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது இருந்தா அவங்களுக்கு நான் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நான் யாருக்கு பணம் கொடுத்து உதவ மாட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. நான் ஒரு பர்ட்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் அவங்க வந்து கஷ்டம் அப்படின்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். அது வந்து என்னுடைய பர்சனல், கடவுள் சொல்லல. அது என் பர்சனல் இது. நான் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு வேற ஒண்ணு செய்வேன். ஒரு பர்ட்டிகுலர் குரூப்புக்கு மட்டும்
அவங்க என்கிட்ட வந்து உதவி பண்ணுங்க, எனக்கு பணம் தாங்கன்னு கேட்டா நான் தரவே மாட்டேன் அவங்கள. யாருன்னு சொல்லுங்க? யாரு பார்ப்போம்? என்ன என்ன என்னை புரிந்து கொண்டவங்க யாருன்னு பார்ப்போம். என்னை பத்தி கரெக்டா புரிஞ்சவங்க பார்ப்போம். ஒரு பர்ட்டிகுலர் குரூப். அவங்க வந்து என்கிட்ட ஜிபே அனுப்பி, அக்கவுண்ட் டீட்டெயில் அனுப்பி, எனக்கு வந்து பணம் அனுப்பி தாங்கன்னு கேட்டா செய்யவே மாட்டேன் அவங்களுக்கு. யாருன்னு சொல்லுங்க? மீதி யாரு கேட்டாலும் கொடுத்துருவேன். உதவின்னு கேட்டா கொடுப்பேன். யாருங்க? கண்டுபிடிச்சீங்களா? ஆமா. ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இதுக்கு காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல, ஹெல்ப் பண்ணுங்க. நான் செய்ய மாட்டேன். நிறைய பேர் நீங்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஊழியக்காரங்க, ஐயோ பாவம் அந்த பாஸ்டர், அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்போமே. நீ எப்பெல்லாம் ஊழியக்காரனுக்கு பாவம்னு சொல்லி கொடுக்குறீங்களோ, நான் சொல்றேன் உங்களுக்கு அது சாபம். ஊழியக்காரனுக்கு பாவம்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஊழியக்காரனுக்கு கனமாய் கொடுக்க வேண்டும். என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒ முன்னாடி, அவங்க இப்ப இல்ல. அவங்க வந்து ஃபோன்ல பேசும்போது சொன்னாங்க, பிரதர் நான் வந்து நான் வந்து நெறைய அப்ப நான் கிவிங் பத்தி பேசினேன். அப்ப என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து கொடுப்பேன். எனக்கு இந்தியால அ பா பா சில பாஸ்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மாசம் இவங்களுக்கு ஒரு ரூ. 2000, அவங்களுக்கு ஒரு ரூ. 3000, அவங்களுக்கு ஒரு ரூ. 4000, அவங்களுக்கு ஒரு ரூ. 5000. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர். அதனாலேயே நான் மாதம் மாதம் அவங்களுக்கு உதவி செய்றேன். எனக்கு அப்போ வந்தது ஒரு கோபம். சரி எதுவும் சொல்லல அவங்க கிட்ட. உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டேன். இப்படியாம்மா பண்றது? பாஸ்டர்ங்களுக்கு உதவி செய்ய வேணாம். பாஸ்டர்களுக்கு கனமாய் கொடுங்க. நீங்க உண்மையிலே குடுக்கணும், கனம் பண்ணி குடுக்கணும். அவன் ஏழையா இருக்கான்னு குடுக்காதீங்க. அதுக்கு நீங்க யாராவது ரோட்ல படுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. ஹோம்லெஸ் பீப்பிள். அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. see இப்போ ஒரு பாஸ்டருங்க கஷ்டப்படுறான்னா, அவனுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்கிட்டலாம் எந்த ஊழியக்காரங்க வந்து கஷ்டப்படுறேன் பிரதர்னா, அவங்களுக்கு சத்தியத்த சொல்லிக் குடுப்பேன். நீ சத்தியத்த தெரிஞ்சுக்கோ. சத்தியத்த புரிஞ்சுக்கோ. ஏன்னா, அந்த சத்தியம் தான் எனக்கு விடுதலைய கொடுத்தது. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் when I know the truth. அந்த ட்ரூத் புரிஞ்சது, சத்தியம் புரிஞ்சது. என்னால ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். ஊழியத்துல செழிப்பாக வாழ முடியும். என்னால எனக்கு அந்த ட்ரூத் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, உங்களையும் கொண்டு வரும். நான் எல்லா பாஸ்டர்களுக்கும் அத தான் சொல்லிக் குடுப்பேன். கிஃப்ட் குடுக்கறது வேற. இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த பாஸ்டர்களுக்கு நான் கிஃப்ட் குடுப்பேன். அது வேற. ஆனா, கஷ்டப்படுறேன்னு வாய தொறந்து கேட்டா, அவங்களுக்கு பணம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த மாரி 10 பேர்ட்ட போய் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க வந்து யாராவது ஊழியர்களுக்கு நான் உதவி செய்றேன்னா, தயவு செஞ்சு நீங்க நீங்க வந்து பெரிய சாபத்த பண்றீங்க. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன நீங்க என்ன உதவி செய்றது? ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? எனக்கெல்லாம் சில நேரம் கோவம். யாராவது நான் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து பாவம் அந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 2 மைக் வாங்கி குடுத்தேன். ஏம்மா மைக்கு கனமா வாங்கி குடுங்க. நீங்க கிஃப்ட்டா குடுக்கறது வேற. ஆனா அவரு கஷ்டப்படுறாருன்னு பண்றீங்க பாருங்க. அதுவும் நெறைய பேர் இருக்காங்க பாருங்க. சில பாஸ்டர்ங்க வெட்கமே இல்ல. யார்ட்ட வேணாலும் யாராவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தங்க வந்துட்டா போதும். கான்டாக்ட் வந்துட்டா போதும். இல்ல ஒரு பணக்காரங்க கான்டாக்ட் வந்துட்டா போதும். உடனே அவங்க வாசல்ல போய் நிக்கிறது. எனக்கு அந்த மாரிலாம் பாஸ்டர்ங்க யாரையாவது பார்த்தா புடிச்சு தலையிலேயே கொட்டணும்னு தோணும். ஏதோ ஆண்டவர் பிள்ளைனால விடுறேன். நிஜமா சொல்றேன். மண்டையிலே கொட்டி, ஏன்டா உன்ன ஆண்டவர் இவ்ளோ அழைச்சிருக்காரு. போய் பிச்சை எடுக்கலாமா நீ? யார்ட்டயா போய் பிச்சையா எடுக்கணும்? நிஜமா செம்ம கோவம் வருங்க எனக்கு. ஒரு ஊழியக்காரன் கை ஏந்தக்கூடாது. ஊழியக்காரன்ங்கிறது கனமா இருக்கணும். எல்லாரை விட கனம் உள்ளவன் ஊழியக்காரன். கனம் உள்ளவன். நீங்க எந்த ஊழியக்காரனுக்கு எனக்கு என்ட்டலாம் நான் சிலர்ட்டலாம் சொல்லிருவேன். இந்த நீ நிஜமா என்ன கனம் பண்ணி எப்படி குடுக்கணும்ங்கிறத சொல்லி தரேன். ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி குடுக்கணும்னா, உங்கள விட மேலன்னு நெனைக்கணும். யாரெல்லாம் ஆமென்னு சொல்றீங்க? இங்க பாருங்க கிவிங்ல 3 விதமான கிவிங் இருக்கு. நான் சொல்றேன். கிவிங்ல 3 வித கிவிங் இருக்குங்க. 1 ஆண்டவருக்கு கொடுக்கிறது. சொல்லுங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது. 2வது உதவி செய்றது. 3வது பரிசு கொடுக்கிறது. சரியா? இந்த 3வது பரிசு கொடுக்கிறது பிரச்சனை இல்ல. நீங்க யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறீங்க. அது நீங்க யாருக்கும் குடுக்கலாம். உங்க அப்பாவுக்கு குடுக்கலாம், அம்மாவுக்கு குடுக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு குடுக்கலாம், ஏழைகளுக்கு குடுக்கலாம். கிஃப்ட்ங்கிறது நீங்க யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். நீங்க வந்து ஒரு பென் வாங்கி குடுக்கலாம். ட்ரெஸ் வாங்கி குடுக்கலாம். சில நேரம் பணத்த கிஃப்ட்டா குடுக்கலாம். கிஃப்ட்ங்கிறது வேற. அது யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஃபங்ஷன் போறீங்க, கிஃப்ட் குடுக்குறீங்க. பர்த்டேக்கு போறீங்க, கிஃப்ட் குடுக்குறீங்க. இந்த கிவிங் வேணுமா? வேணும். இத செய்யணுமா? செய்யணும். நானும் சுவிதாலாம்
எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை நாங்க கொண்டு வந்தோம். யாராவது நாங்க மீட் பண்றோம்னா அவங்களுக்கு gift கொடுப்போம். ஏதோ ஒரு விதத்துல. அதே மாதிரி நாங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போறோம்னா அட்லீஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு போவோம். நான் நம்ம ஃபெலோஷிப்ல இருக்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இதை தயவு செஞ்சு பழகுங்க. நீங்க யாரையாவது மீட் பண்ண போறீங்கன்னா வெறும் கையில போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு கடலை முட்டையாவது வாங்கிட்டு போங்க. கடை இங்க பாருங்க, இது வந்து ஒரு பழக்கமா வைங்க. ஆண்டவர் பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, யாரையாவது பார்க்க போறீங்களா, ஏதோ ஒண்ணு ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போவோம், ஒரு ஆப்பிள வாங்கிட்டு போவோம். சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு தலையாட்டிட்டு வரக்கூடாது. அது நல்லதே கிடையாது. யூ யூ ஷுட் பி a giver. Amen. புரியுதா? அட்லீஸ்ட் யாராவது வராங்கன்னா ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஒருத்தங்க பிளான் பண்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்களா, அவங்களுக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஏமேன். யாரெல்லாம் ஆமேன் போடுறீங்க, இதை செய்வீங்களா? சும்மா அப்படி சும்மா போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு போறீங்க? அப்போ போகாதீங்க தயவு செஞ்சு. நிஜமா சொல்றேங்க. இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. திஸ் ஹேபிட் ஆஃப் கிவிங் கிஃப்ட் ஏதோ ஒண்ணு. நீங்க பெருசா ஒண்ணு பண்ண வேண்டாம். ஒரு சிஸ்டர் இப்படிதான் எங்க வீட்டுக்கு வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. என்னடா அவங்க யோசிச்சாங்களா என்ன வாங்குறதுன்னு தெரியல. பார்த்தேன் முட்டை வாங்கிடுவோம். பிரதர் முட்டை சாப்பிட வரல. ஆமா. அதுக்காக எல்லாரும் முட்டையை வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஓகேயா? இப்படிதான் ஒரு தடவை சொன்னேன். இந்த என்னது பேக்கரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். ஏதாவது நட்ஸு என்னது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. வாங்கினா நட்ஸ் வாங்கிட்டு வாங்க. நட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. பார்த்தா எல்லாருமே நட்ஸாக வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு லெவலில் இந்த கேஷ்யூ நட்டு 2-3 கிலோ ஆயிடுச்சு. நானே வெளியே கடை போடலாம்னு நினச்சேன். அப்புறம் கடை போட்டுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு அப்புறம் சொன்னேன், தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கிட்டு வராதீங்கன்னு. மறுபடியும் பார்த்தா ஜிலேபி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க போகும்போது யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுங்க. ஏமேன். ஸோ கிஃப்ட்ங்கிறது ஒரு கிவிங். புரியுதா? அது ஒண்ணு. சரி. உதவி செய்யறது அதுவும் கிவிங். என்ன கிவிங்னா உதவி செய்யறது. என்ன உதவி செய்யறதுன்னா, இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இப்ப உதவி செய்யறதும் ஆண்டவருக்கு கடவுளுக்கு கொடுக்கறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. சரி, ஒரு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியமும் உதவி செய்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் உதவி செய்வது உங்களை விட கீழே இருப்பவர்களுக்கு செய்வது உதவி. இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க, ஒருத்தங்க கடன்ல கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல யாரோ தெரியாதவங்களா இருக்கலாம். அவங்க வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லா இருக்கீங்க, அவங்க உங்களை விட கீழே இருக்காங்க. யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஒரு பணம் வேணும்னு கேக்குறாங்கனாலே என்ன அர்த்தம்? அவங்க உங்களை விட கீழே இருக்காங்க. கரெக்டா? நான் சொல்றது கீழேங்கிறது உங்ககிட்ட பணம் இருக்கு, அவங்க கிட்ட என்ன இல்ல, அது இல்ல. சோ நீங்க உங்ககிட்ட இருந்து கொடுக்கிறது உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல. அதை தான் நான் கீழேன்னு சொல்றேன். அப்போ இல்லாதவர்களுக்கு கொடுப்பது உதவி. கரெக்டா? இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேரு உதவி. கடவுளுக்கு கொடுப்பது உங்ககிட்ட இல்ல, உங்க மேல இருக்கவங்க கிட்ட இருக்கு, அப்படி கொடுக்கிறது தான் கடவுள் கொடுக்கிறது. அப்படின்னா தேவன் உங்களை விட மேலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தேவன் இப்போ ஏழைகளுக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் பாவம், நீ ஏழைக்கு கொடுப்பான்னு சொல்றதுக்காக அட்லீஸ்ட் நான் திருப்பி தரேன்கிறாரு. புரியுதா? அது அவருக்கு கொடுக்கிறது இல்ல, ஏழைக்கு கொடு. ஆனா நான் ஏழைக்குள்ள பணத்தை அவன் திருப்பி தரமாட்டான், நான் தரேன்கிறார். அவர் வேற இறங்கி வந்து சொல்றாரு. ஆனா தேவனுக்கு கொடுப்பது என்பது, நீங்க ஊழியத்துக்கு கொடுப்பது என்பது உங்களை விட மேல இருக்காங்கன்னு நினைச்சு கொடுக்கணும். தே ஆர் above you. இப்போ நான் காணிக்க கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காணிக்க கொடுக்கிற ஊழியர்கள் என்னை விட மேலன்னு நினைச்சுதான் கொடுப்பேன். அவங்க என்னை விட கீழே இல்லை, எனக்கு சமம். இந்த சமம்லாம் கிடையாதுங்க. சமமே கிடையாது. யார் சொன்னா சமம்னு? என்னை விட மேல. என் மென்டார் என்னைக்குமே எனக்கு மேலதான். புரியுதுங்களா? அது எத்தனை வருஷம் ஆனாலும் எப்படி ஆனாலும் நான் சமமாக முடியாது என் மென்டார் கிட்ட. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஈக்குவல் கிடையாது. என் மேல என்ன அனாயிட்டிங் வேணாலும் ஒர்க் ஆகலாம். ஒருவேளை என் மென்டார் ஜெபம் பண்ணி போகாதது நான் ஜெபம் பண்ணி விடுதலை ஆனாங்கன்னா உடனே நான் பெரிய ஆள் கிடையாது. ஆல்வேஸ் மை மென்டார், மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இஸ் அபவ் மீ. அதை நான் ஒரு நாள் அப்படி யோசிச்சது கூட கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். சோ நான் எப்படி கொடுப்பேன்னா, கடவுளுக்கு கொடுக்கிறது என் மேல அவங்க இருக்காங்க, என்னை விட அதிகமாய்
தேவன் அவர்களை என் மேல் வைத்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரியது அப்படின்னு சொல்லி எனக்கு வருகிற தசம பாகத்தையோ காணிக்கையோ நான் கொடுக்கிறேன் பாருங்க, அது உதவி கிடையாது. இட் இஸ் கிவிங் டு காட், டு ஹானர் காட். ஸோ கிவிங் டு காட் இஸ் ஹானரிங் காட். யாருக்கு புரியுது இந்த சத்தியம்? நிறைய பேர் புரியுது. நிறைய பேர் தசமபாகத்தை எடுத்து உதவி செய்யறது. அவங்க தசமபாகம் கடவுள் தானே, தசமபாகத்தை எடுத்து நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு புரியல. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி ரிசீவ் பண்ணணும்னே தெரியல, அவங்களுக்கு ட்ரூத் தெரியல. நிறைய பேருக்கு அது எப்படி அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுப்போம். நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் அந்த சர்க்குள்ளேயே தான் இருப்பீங்க. ஏன் பிரச்சனை மாறல, ஏன் இது பண்ணல, நிறைய நேரம் ட்ரூத் தெரியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். நீ எப்பெல்லாம் உதவின்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அது கிவிங் கிடையாது, கடவுளுக்கு கொடுக்கறதல்ல. உங்க வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த நன்மைகள் ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமும் அதுவாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் கொடுக்காதவர் அல்ல. நம்ம தப்பு தப்பா செய்யறது, சில விஷயங்கள்லாம் தெரியல, எதை பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, ஏன்னா சொல்லி கொடுக்கல யாரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு கொடுப்பது நீங்க யாருக்கிட்ட ஆவிக்குரிய நன்மைகளை பெறுகிறீர்களோ அவர்களுக்கு கொடுக்கணும். நான் சொல்றேனே, இப்ப இப்ப பிரதர் உங்க மூலமா தான் பிரதர் என் கண்ணு திறக்கப்பட்டது, உங்க மூலமா தான் பிரதர் நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறேன், உங்க இந்த மினிஸ்ட்ரியில வந்துதான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா நான் சொல்லட்டுமா? நான் உரிமையா சொல்றேன், நீங்க ஏர்ன் பண்ற அத்தனையிலையும் என்னுடைய பங்கு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? whatever money comes to you, there is a portion for me. ஏன்? ஏன்னா ஆண்டவர் எனக்கு கவர்னன் பண்ணியிருக்காரு. உன் கீழே யாரெல்லாம் உன்கிட்ட பெற்றுக்கொள்கிறார்களோ, உன் மூலமா யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வராங்களோ அவங்க கிட்ட உன்னுடைய இதை வச்சிருக்கேன்கிறார். அதனாலதான் அந்த எலியா தீர்க்கதரிசி போகும்போது அந்த விதவைட்ட சொன்னாரு, போய் எனக்கு சுட்டு கொண்டு வா. ஏன்? அவர் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படி நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன்கிறாரு. நல்லா பாருங்க, அந்த 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 கதை தெரியும் இல்லையா? எலியா அவருக்கு பசி, அவரை போஷிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சாப்பாடு யார்கிட்ட இருக்கான்? அந்த விதவைட்ட இருக்கு. நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது அந்த விதவைக்கு இப்படி ஒரு ஒரு தீர்க்கதரிசி வருவார்னு கூட தெரியாது. ஆண்டவர் சொன்னாரா அந்த தீர்க்கதரிசி அந்த விதவை கிட்ட, ஏம்மா ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவருக்கு நீ சாப்பாடு கொடுன்னு சொன்னாரா? சொல்லுங்களேன், சொன்னார்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரா? ஆனா எலியா கிட்ட என்ன சொல்றாரு? நான் அந்த விதவைக்கு கட்டளை கொடுத்திருக்கேன்காரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட சொன்னாரா? சொல்லல. எலியா கிட்ட சொல்றாரு, உனக்கு சாப்பாடு அவகிட்ட இருக்குன்னு. சோ இப்ப இவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னா? இதுதான் இருக்கு, நாங்க சாக போறோம்னு. முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா. ஏன்னா எலியா தீர்க்கதரிசிக்கு தெரியும், உன் வாழ்க்கையே எனக்கு நீ கொடுக்கறதுல தான் இருக்குன்னு. புரியுதுங்களா? இது ஸ்பிரிச்சுவல் புரோட்டோகால், இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். சோ கிவிங்ல ஹானரிங் காட் whom you are under, நீங்க யார் மூலமாய் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்களோ அங்க கிவிங் ஹானர்ல இருக்கணும், உதவியில இருக்கக்கூடாது. நான் சொல்லிடுவேன், ஒருத்தங்க இப்படிதான் ஒரு தடவை போன் பண்ணாங்க பாருங்க, ஒரு சிஸ்டர். எல்லாமே இந்த சிஸ்டருங்களா தான் போன், ஏன் தான் இப்படி இருக்கா? யாரும் பரவாயில்ல, அவங்கள நல்ல சிஸ்டர் தான். அவங்க போன் பண்ணி, பிரதர் எனக்கு ஒரு 3 கோடி ரூபா பிரச்சனை இருக்குன்னாங்க. என்னது 3 கோடியா? ஆமா பிரதர், 3 கோடி ப்ராப்ளம். இந்த 3 கோடி மட்டும் வந்துடுச்சுன்னா நான் நிறைய பாஸ்டருங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்டையும் சொல்றேன். என் நம்பர் எப்படின்னா ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு. இல்ல, எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர், ஒரு 6 மாசமா ஜெபம் பண்றாங்க, ஆனா ஒன்றும் நடக்கல. பட் நீங்க கொஞ்சம் வல்லமையா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க ஃபேஸ்புக்ல பேசும்போதே தெரியுது, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, உங்களுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வருகிற அபிஷேகம் இருக்கு. ஓ அப்படியா? சரி பரவாயில்லையா இவங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஓகே சிஸ்டர். அடுத்தது, அதனால இந்த 3 கோடி ரூபாய் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த 3 கோடி ரூபாய் பணம் வர வேண்டியது இருக்கு. அது மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு 3 கோடியில தசம வாங்க கொடுப்பேன் பிரதர் அப்படின்னாங்க. எப்படி இருக்கும்? ஆஹா, 3 கோடி, எனக்கே தெரியல 3 கோடியில எவ்வளவுங்க தசமபாகம் வரும்? 3 கோடியில உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன் பிரதர். பட் இப்போ எல்லாம் நிறைய சில சபைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். பட் பாப்போம், யாரு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும் அவங்களுக்கு தான் அது அப்படின்னு. எனக்கு நீ யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும், நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, வந்தது பாருங்க ஒரு
அதுக்கப்புறம் சில விஷயங்களை பேசி இதுக்கப்புறம் இந்த பக்கம் போனே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், அனுப்பிச்சு விட்டேன். என்னன்னா, ஆண்டவர் 3 கோடியை எனக்கே தருவாரு, அது வேற. ஆனா ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேரம் பேசுறதுக்கு அளவுக்கு தைரியம் இருக்கு பாருங்க. அப்பா, நிஜமா எனக்கு அதெல்லாம் தான் புரியல. என்ன தைரியம்பா! ஆண்டவர் பிள்ளைங்க ஊழியக்காரனுக்கே பேரம் பேசுறாங்க. இதுலயும் நிறைய பேர் இப்ப ஜெபம் பண்றாங்களாம். ஐய்யய்யோ! எனக்கு அந்த ஊழியக்காரங்களா என் கையில கிடைக்கணும். நிஜமா சொல்றேன். தனியா வீட்ல கூப்பிட்டுட்டு ஒரு விருந்து போடணும் அவங்களுக்கு. செம்ம விருந்து போடுவேன். நிஜமா. பாருங்களேன். அவங்களுக்கு 3 கோடி கிடைச்சா நமக்கு இவ்வளவு பணம் நெறைய பாஸ்டர்ங்க அப்படிதான் இருக்காங்க. யாராவது வந்து பாஸ்டர் எங்க வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு பிரதர். அந்த பாஸ்டர் இந்த பிரச்சனை நீங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் பாஸ்டர்ன்னு சொன்னா போதும். உடனே இவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ற ஊழியக்காரங்க மட்டும் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கூட்டிட்டு வாங்க ஒரு நாள். எங்க ஜானி பிரதர்ட்ட கொஞ்சம் மீட் பண்ணுங்கன்னு. நிஜமா அவங்களுக்கெல்லாம் கட்டி போட்டு ஒரு விருந்து வைக்கணும் அவங்களுக்கெல்லாம். என்ன கேவலமான ஒரு பொழப்பு இல்ல? அதுவும் பாருங்க தைரியமா ஊழியக்காரங்கிட்டே பேரம் பேசுறது. நீங்க இத ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இத தருவேன். என்னத்த தருவேன்? நீ அத ஹானரா ஒரு விஷயம் நடந்து நீங்க செய்றது வேற. உங்களுக்குள்ள வந்து நான் வந்து இது நடந்தா நான் இத செய்வேன்னு நீங்க நினைக்கிறது வேற. நான் நெறைய பேர அப்படி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பெரிய ஒரு பெரிய காணிக்கை குடுப்பாங்க. அப்ப நான் கேட்பேன் ஏன்னு? இல்ல நான் இத வந்து பொருத்தனை பண்ணியிருந்தேன். இது நடந்தா நான் வந்து ஜானி பிரதருக்கு இத செய்வேன். நீங்க நினைக்கிறது வேறங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அது பிளெஸ்ஸிங். ஆனா, என்ன வந்து நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தருவேன்னு பணத்தை குடுத்து, பிழையாமை பேரம் பேசின மாதிரி, நீ ஊழியக்காரங்கள பேசக்கூடாது. ஆமென். அப்படிலாம் புரியுதுங்களா? இதெல்லாம் ராங் வே, ராங் வே. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல அப்படி நடக்குது. நெறைய ஊழியக்காரங்களும் அதுக்காகவே ஓடி ஓடி போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கெல்லாம் நிஜமா செம்ம கோவம் வரும் இந்த மாரி. இப்ப நான் வேற யார் மேலயும் கோவம் இயேசு கிறிஸ்துவுக்கு யார் மேலயுமே கோபம் வராது. யார் மேல கோவம் வந்துச்சு தெரியுமா? ஜீசஸ் எங்க அதிகமா கோவப்பட்டாரு தெரியுமா? பரிசேயர்கள் மேல. சொல்லப்போனா பாஸ்டர்ங்க மேல. அந்த காலத்துல இருந்த ஊழியக்காரங்க மேல தான் செம்ம கோவம் வந்துச்சு அவருக்கு. ஏன்னா ஜனங்கள ஏமாத்திக்கிட்டு, ஜனங்கள தப்பான ஒரு இதுல போயிட்டு, அப்படி இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. வென்னெவர் நம்ம ஃபெலோஷிப்ல இருக்க எல்லாரும் நீங்க இந்த சத்தியத்த புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு கொடுக்கிறதா கனமா கொடுங்க. உங்களுக்கு மேல நெனைங்க. உதவி செய்றீங்களா? இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிஃப்ட் குடுக்குறீங்களா? எல்லாருக்கும் குடுங்க. ஆமென். நான் இந்த 3 விதமான கிவிங்க மட்டும் தான் பிலீவ் பண்றேன். இந்த 3யும் நான் செய்றேன். ஆமென். நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கவங்களுக்கும், உங்களுக்கு பணத்தை குறித்த மனநிலை இப்படித்தான் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத செய்யக்கூடாது, எத செய்யணும். அநியாயமாய் பணம் வரக்கூடாது. அதே நேரம் நீங்க எப்பல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ, மற்றவர்களை ஏளனமா நினைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கட்ட லட்சங்கள்ல பணம் வரும்போது, முன்னாடிய விட தாழ்மையா இருங்க. அ புரியுதுங்களா? முன்னாடிய விட நீங்க நீங்க 10,000த்துல 1000கள்ல இருக்கும்போது எப்படி நீங்க இருந்தீங்களோ, பழகுனீங்களோ, லட்சங்கள்ல வரும்போதும் அந்த பழக்கங்களை மாற்றாதீங்க. எல்லாரோடும் அன்பா இருங்க. உதவி செய்யுங்க. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சுக்கணும். யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வை காட் பிளெஸ் அஸ். ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நம்மள வந்து அவர் உயர்த்தணும்னு விரும்புறார்? ஏன் கோடி கோடியாய் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏன்னா, நம்மள நம்புறாரு. நம்ம நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி செய்வோம். நம்ம நல்ல விஷயங்கள செய்வோம். ஆமென். புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மனநிலையில இருக்கணும். பணம் நம்மை தேடி வரும். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க. கிளியரா மைண்ட் பணத்த பத்தின கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். வெல்த் ஏன்? அது என்னுடையது. ஆமென். என்னுடையது. பணம் இந்த வழியில வருமா? கண்டிப்பா வரும். ஆனா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்ங்கறதே மத்தவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து இப்படி வந்து ஆகணும்னு நீங்க நெனைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், "ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க?" நிஜமா என் மனநிலை சரியில்ல. யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம் அப்படின்னு கொண்டு வாங்க. உங்கள தேடி மணி யூ வில் அட்ராக்ட் மணி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எப்படி சொல்ல? இப்ப நீங்க வந்து வந்து ஒரு என்ன சொல்ல நெறைய இருக்கு. எத சொல்லன்னு தெரியல.
இப்போ நீங்க நீங்க ஒரு 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 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க என்ஜாய் பண்ணணும். புரியுதா? நீங்க என்ஜாய் பண்ணிட்டு, அத நீங்க மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க, ஷேர் பண்றீங்க. அத மத்தவங்க கேட்டு, பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னா, ஓகே. தட்ஸ் குட். ஆனா, மத்தவங்க பார்க்கணும், மத்தவங்களுக்கு இது தெரியணும்னு சொல்லி, நீங்க ஒண்ண ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிரச்சனை. புரியுதா? அ இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் பிரதர், குடும்பமா. நல்லது. ஆசைப்படுங்க. சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வீடு ஆண்டவர் தருவார். என்ஜாய் த ஹவுஸ். ஆனா, யாரோ ஒருத்தங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும். மத்தவங்களுக்கு முன்னாடி இத நான் செஞ்சு காட்டணும். அப்படின்னு சொல்லி வீடுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? மற்றவர்களுக்காக இவங்க முன்னாடி நான் வந்து காட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே கேட்காதீங்க. அதான் ராங் மோட்டிவ். பட் வென் யூ வாண்ட் உங்களுக்கு இது வேணும். நான் இப்படி வாழணும். நான் சந்தோஷமா வாழணும். நல்ல ஒரு சொந்த வீட்ல வாழணும். எனக்கு ஒரு நல்ல கார் தேவை. எனக்கு இவ்வளவு லட்ச பணம் தேவை. எனக்கு இதெல்லாம் பண்ணணும். ஊழியம் பண்ணணும். நான் வந்து இவ்வளவு உதவி செய்யணும். நீங்க அந்த மாதிரி மனநிலையில இருங்க. மனி வில் சேஸ் யூ. பணம் உங்களை பின்தொடரும். ஆமென். பணம் உங்கள அப்படி தொடருங்க. ஆமென். இருக்கிற மாதிரி இருங்க. அவ்வளவுதான். உங்கள்ட்ட இல்லாத போது இருக்கிற மாதிரி எப்படி வெளிய இப்ப சிலர்லாம் பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளிய வந்து காட்டிக்கவே மாட்டாங்க. அந்த மாரி காட்டிக்காம இருக்கிறது நல்லது. ஆனா, வேற ஒரு வேஷம் போடக்கூடாது நம்ம. எத்தன பேர் புரியுது? அ கடன் வாங்கி போய் வேற மாதிரி நிக்கக்கூடாது நம்ம. அதே மாதிரி உங்ககிட்ட அதிகமாய் கடவுள் கொடுக்கும்போது, நீங்க வேற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்பவும் எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். ஆமென். ஏன்னா, இந்த மனநிலை சரியா ஆயிடுச்சுன்னா, நீங்கள் உங்கள உ உங்கள உங்க மேல வெளிப்படுகிற ஆசீர்வாதத்த யாராலயும் தடுக்க முடியாது. யாருக்கெல்லாம் புரியுது? நான் பிலீவ் பண்றேன். நம்ம ஃபெலோஷிப்ல, லைஃப் டுகெதர்ல இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கணும். ஆமென். கொடுக்கிறதுல இப்படி இருக்கணும். ஆமென். கொடுக்கிற மனநிலையை சொல்லிக் குடுத்தேனா, ஊழியக்காரங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். ஆமென். ஆமா. சும்மாவாவது ஏதாவது வாங்கிட்டாவது போணும். யாருக்காவது பார்க்குறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு போறீங்கன்னா, அவங்களுக்காக போய் ஏதாவது ஒரு கிஃப்ட்ட ரெடி பண்ணணும். அந்த பிரயாசப்பட வேண்டும். அநியாயமா பணம் வருதா? ஸ்டாப் பண்ணுங்க. இம்மீடியட்டா சொல்லுங்க. வேணாம். எனக்கு இந்த பணம் வேணாம். அநியாயமான காசு நிக்காது. சமநிலை பிரமாணம். எப்படி? உங்ககிட்ட அதிகமாய் பணம் வர்றது, யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா இருக்கலாம். மற்றவங்களையும் என்ன பண்ணணும்? நெனைக்கணும். இந்த இந்த மாதிரிப்பட்ட மனநிலை இருக்க இருக்க, பணம் என்பது உங்களுக்கு ஒரு சாதாரணமா அது உங்க உங்கள உங்க உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான்? பணத்த புடிச்சு வைக்க மாட்டான். ஆமென். மத்தவங்க முன்னாடி அதை மற்றவங்கள அவமானப்படுத்த மாட்டான். ஆமென். நம்ம கையில பணம் வரும். யாரெல்லாம் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடி பணம் வரும். ஆமென். என்ன நம்பி தேவன் பணத்தை பொழிந்தருளுவார். ஆமென். நம்புறீங்களா? எல்லாம் பிலீவ் பண்றீங்க. ஆமென். இவ்வளவு நேரம் விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாரெல்லாம் இத அக்ரி பண்றவங்க, எஸ் பிரதர். இன்னைக்கு வந்து இது எனக்கு நெறைய விஷயம் புரிஞ்சுது. அப்படிங்கிறவங்க எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா டைப் பண்ணுங்க. ம். 2, 3 நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். கடன பத்தி பேசிட்டேன். பேஷன் பத்தி பேசினேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அ எது எது மூலமா பணம் வரும்? விருப்பத்துல செய்யணும். அப்புறம் பணம் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆ யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஆமென். இன்னைக்கு அநியாயமாய் பணம் வரக்கூடாது. கொடுக்கிறதுனா எப்படி? ஏன்னா இந்த மனநிலைகள் தான் நம்மள வந்து பணத்த தங்க வைக்கும். சாபத்துல இருந்து வெளிய சூப்பரா இருப்பீங்க. சாபமே வராது. சாபத்துக்குள்ளேயே முடியாது. ஆமென். நம்பி வருங்க பணம். ஆமென். சந்தோஷமா கொடுக்கணும். சந்தோஷமா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்.
நம்மகிட்ட அதிகமா பணம் இருக்கும்போது மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். ஏமே ஒரு முறைலாம் இங்க பாருங்க, நான் வந்து பணத்துல எல்லாம் நாங்க ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அப்பல்லாம் எப்படின்னா, இப்ப ஸ் எங்க சொந்தத்துல எங்கேயாவது இப்போ வெளிய சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் கையில காசு இருக்காது. ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது யாராவது ஒருத்தங்க தான் என்ன பண்ணுவாங்க? பில் பே பண்ணுவாங்க. நான் அப்ப என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஏன் சுவிதாவே அதுக்கு தான் ஜெபம் பண்ணுவா. ஆண்டவரே, மாரி இந்த மாரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போம்போது நாம பில் பே பண்ணணும். எப்படி? நாம வந்து பில் பே பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இதா தான் இருக்கணும். அது ஒரு ஜெபமா இருந்தது. அது ஒரு ஜெபமா இருந்தது. எப்பா நமக்கு நம்ம எங்க போனாலும் மத்தவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. மத்தவங்க நமக்கு காசு குடுப்பாங்க. ஃப்ரீயாவே சாப்பிடலாம். அந்த மனநிலை எனக்கு இருந்ததே கிடையாது. எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே நான் பே பண்ணணும். நான் காசு கொடுக்கணும். நான் மத்தவங்களுக்கு செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யோசிக்காம பே பண்ண வச்சிருக்கிறார். ஒரு நாள் வந்தது. நான் சொல்றது இப்போ அப்படி வச்சிருக்காரு. ஆனா முறையா ஒருத்தர ஞாபகம் இருக்கு. அ நெறைய பேர சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். ஒரு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். மோர் தென் 10, 15 பேர் நெனைக்கிறேன். நான் சொன்னேன், "உங்களுக்கு என்னலாம் விருப்பம் இருக்கோ சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. பிரச்சனையே கிடையாது." எல்லாரும் அவங்க ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து நெறைய முறை அந்த மாரி நான் செஞ்சிருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் அது பல வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு கனவா இருந்தது. கனவா இருந்தது. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே செய்யணும். புரியுதுங்களா? நீங்க எப்போ மற்றவங்களுக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள தேடி பணம் வரும். பணம் வரும். ஆமென். நான் சொன்னேன், "எல்லாம் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடுங்கன்னு." எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. மீதி வந்தது. எல்லாம் மீதி. உங்களுக்கு தெரியுமா? அந்த பில் கொண்டு வரும்போது, நான் ஆர்டர் பண்ணும்போது யாரையுமே ரேட்டே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் பார்க்கவே இல்ல. யார் யார் எவ்வளோ இப்படி கணக்கு போடல. எப்படின்னா, ஆஹா இவ்வளோ ஆகுதே. அவங்க இத ஆர்டர் பண்றாங்களே. ஆஹா இவ்வளோ ஆகுதே. ஐய்யயோ! அத ஆர்டர் பண்ணிட்டாங்களா? இப்படியெல்லாம் பார்க்கல நான். நானும் சுவிதாவும் ஜம்முன்னு நாங்க ஃப்ரீயா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆர்டர் பண்ணாங்க. எல்லாரும் சாப்பிட்டோம். பில் வரும்போது கூட அந்த பில்லுல எவ்வளோ அமௌண்ட்ன்னு நான் பார்க்கல. அந்த ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லுன்னோம். அந்த சர்வர் சொல்லுவான்ல, சிக்கன் பிரியாணி இத்தன, இது இத்தன, அது அத்தன. அவ்வளோதான். ரேட் எல்லாம் நான் பார்க்கல. எதுக்குன்னா, ஏன் சொல்றேன்னா, தேவன் அப்படி வைப்பாருன்னுங்கிறேன் உங்களே. ஆமென். பார்க்கல. என் கார்ட குடுத்தேன். பேமெண்ட் முடிஞ்சது வந்துட்டேன். வந்து கூட இன்னைக்கு எவ்வளோ செலவாச்சு? பார்க்காம வந்தோங்க. அப்புறம் தான் நாங்க யோசிச்சோம். பார்த்தியா? காச கூட யோசிக்காம, இன்னைக்கு வந்து உண்மையிலே ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷம் தான் முக்கியம். அத்தன பேர் என் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டாங்க. திருப்தியா வீட்டுக்கு போறாங்க. நான் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். அதுதான் அந்த சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு இருந்தது. எவ்வளோ காசு ஆச்சு? எவ்வளோ பே பண்ணோம்? ஐய்யயோ! இவ்வளோ ஆச்சா? அவ்வளோ ஆச்சா? இல்ல. புரியுதுங்களா? ஏன் பணம் வரும்போது இப்படிதான் இருக்கணும் மனநிலை. யாருக்கெல்லாம் புரியுது? அதுக்காக லாவிஷா கண்ணுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. நம்ம மனநிலை திருப்பி திருப்பி, ஐயோ! என்ன விட்டு பணம் போயிடுமோ? ஐயய்யோ! என்ன விட்டு காசு போயிருமோ? இந்த நிலை இருந்தா பணமே வராது. நெறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறது அதான் காரணம். உள்ளுக்குள்ள பயம், பயம், பயம். செலவு பண்ண பயம். இது பண்ண பயம். தைரியமா நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது, எங்களுக்கு ஓவரா இல்ல எங்களுக்கு கம்மியா தான் காசு வந்தது. ஆனா அத ஓவர் ஃப்ளோவா பண்ணுவேன். ஆமென். அத வந்து நீங்க அப்படி உங்க மைண்ட் வந்துடுச்சுன்னா, உங்கள தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலையில செழித்துக் கொண்டே இருப்பீங்க. பிசினஸ்ல செழித்துக் கொண்டே இருப்பீங்க. தாராளமாய் பண்ண வேண்டும். see அந்த உதாரத்துவமான இருதயம் செழிக்கும்னு இருக்குல்ல. அதையும் நான் டச் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம். முடிச்சிடலாம். 7:30க்கு முடிச்சிருவேன். ஒரு 10, 15 நிமிஷம். முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் தெரியலன்னா, அப்புறம் வாழ்க்கையே மாறாது. யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். உதாரத்துவமான ஆத்துமா செழிக்கும் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ரூ. 1000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு யாரோ வராங்க. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. உங்க கையில எவ்வளவு தான் இருக்கு? ரூ. 1000 இருக்கு. ரைட்டா? ஆனா உங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ நம்ம மைண்ட் ஓடும். ரூ. 1000 தான் இருக்கு. என்ன பண்றது? ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடுத்துருவோமா? அப்படின்னு தோணும்.
ஆனா வரவங்க அவங்கள நல்லா கவனிக்கணும். பரவாயில்ல, 1000 இருக்குல்ல, 1000 சரி என்ன 1000 எப்படி அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடலாம் அப்படி யோசிக்கிறீங்க பாருங்க. அது உதாரத்துவமான ஆத்துமா. யாருக்கு புரியுது? உதாரத்துவமா ஆத்துமா. எனக்கு இருக்கிறதுல நான் பெஸ்ட்டா பண்ணணும்பா. மத்தவங்களுக்கு பெஸ்ட்டா செய்யணும்பா. பெஸ்ட்டா செய்யணும். இந்த மனநிலை இருக்கணும். அந்த நேரத்துல, ஐயய்யோ! ஏன்டா இவங்க வந்தாங்க? என்கிட்டயே ரூ. 1000 தான் இருக்கு. இந்த நேரத்துல போய் ஐயோ! ஐயோ! அப்படின்னு நெனைக்கிறோம்ல. ஏன்? ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு. ஆனா என்னால இப்ப என்ன பண்ண முடியாது? தேவையில்லாத செலவு. ஐய்யய்யோ! அப்படின்னு மனநிலை உங்கள அட்ராக்ட் பண்ண விடாது. உங்ககிட்ட பணம் வர விடாது. நீங்க நெனைக்கலாம், ஐயோ! நான் இந்த ரூ. 1000 சேமிக்கிறேன். சேமிக்க முடியாது. புரியுதுங்களா? சில சூழல்ல ஆண்டவர் ரிலீஸ் பண்ண வைப்பாரு. எனக்கும் சுவிதாவுக்கும் இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. நாங்க யோசிக்க மாட்டோம். சரி ஓகே. இத நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணுவோம். அந்த அந்த ஹார்ட் உங்களுக்கு உதாரத்துவமான ஹார்ட் வந்துன்னா, நீங்க செழித்துக் கொண்டே இருப்பீங்க. சிலர் இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்கட்ட காசு இருக்கும். நெறையவே இருக்கும். ஆனா, அவங்களால அவங்களால உதாரத்துவமா எதையுமே செய்ய முடியாது. அவங்களுக்கும் செய்ய முடியாது. யாருக்கும் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு 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 ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. 2009ல 2009ல அப்போ ஜோஷுவாலாம் பொறக்கல. அப்ப நானும் சுவிதாவும் ஊ ஒரு ஊருக்கு போயிருந்தோம். எங்கள வந்து ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொல்றேன் 2009 2009. ஆ ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அவங்க ஆமா அவங்களுக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருந்தது. அவங்க வீட்டுக்கு அக்கா நீங்க வரணும்க்கா அக்கா சரிம்மா வரோம்ன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப 2009 அவங்க ஊருக்கு போயிருந்தோம். காலையில போயிட்டோம். மதியானம் லஞ்சுக்கு போனோம். அப்போ அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியா, நல்ல பெரிய வீடு, தோப்பு, அந்த ஊர்கள்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாரி நல்லா இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அங்கெல்லாம் சுத்தி காட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் நாங்க வந்து உட்கார்ந்து இருந்தோம். அப்போ அவங்க சாப்பிடறதுக்கு மத்தியானம் சாப்பிட போறோம். அப்போ அவங்க வீட்ல உட்கார்ந்து இருக்கோம். சாப்பாடு வைக்கிறாங்க. முறையா அத பார்த்து சுவிதா ஷாக் ஆயிட்டா. ஏன்னா, அது அந்த அந்த ஊர் வந்து சவுத் சைட்ல. என்னன்னா, நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன். எங்களுக்கு பிளேட் வச்சாங்க. பக்கத்துல சின்ன இந்த கிண்ணம் இருக்குல்ல, அந்த நம்ம ஆனந்த பவன் அ இங்கெல்லாம் ஏ டூ பிலாம் போனீங்கன்னா, மீல்ஸ் வாங்குனீங்கன்னா, சின்ன சின்ன இது அந்த மாரி வச்சிருப்பாங்க இல்லங்க. சின்ன சின்ன கிண்ணம் வச்சு, அதுல சாம்பார் இவ்வளவு, பொரியல் இவ்வளவு, அப்புறம் என்ன வச்சிருப்பாங்க, உருளைக்கிழங்கு இவ்வளவு, ஊறுகாய் அப்படி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா மீல்ஸு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க. ரூ. 120 குடுத்தா, உங்களுக்கு ஒரு மீல்ஸ் கிடைக்கும்ல. நாங்க விருந்துக்கு போயிருக்கோம். யாரு? அவங்க வீட்ல எங்கள கூப்பிட்டு விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. வாங்க. ஏன்னா கல்யாணம் கழிஞ்சு அடுத்த வருஷம் 2009ல. எங்க முன்னாடி பிளேட் இருக்கு. பிளேட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன கிண்ணத்துல சாம்பாரு. எனக்கு ஒரு டவுட்டு. கடையில ஏதாவது வாங்கிட்டாங்களா சாப்பாடுன்னு பார்த்தா, அவங்களே தான் சமைச்சிருக்காங்க. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு. சிக்கன் பார்த்தீங்கன்னா 3 பீஸு. இப்ப நானும் சுவிதாவும் யோசிக்கிறோம். இத எப்படி கடைசி வரைக்கும் இதையே சாப்பிடவா? இல்ல இப்ப முதலே சாப்பிட்டுட்டா வைப்பாங்களா? இல்ல வைக்க மாட்டா என்னடான்னா, அத வேற பெருமையா சொல்றாங்க. நாங்க வந்து நாங்க சமைக்கிறத மீதியே வராது. நாங்க லிமிட்டா தான் சமைப்போம். ஏன்னா, நமக்கு அவ்வளவு தானே தேவைப்படுது. எவ்வளவு? அவ்வளவுதான் தேவைப்படுதாம். நானும் சொல்லிதான் பார்த்துட்டு, "எப்பா கொஞ்சமா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி, நாங்க அதிலேயுமே கொஞ்சமா சாப்பிட்டோம். ஐயோ! வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. முடியவே இல்லங்க. முடியவே ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! ஏன் பீன்ஸ் சாப்பிடவே இல்லையே? இல்ல, இல்ல பீன்ஸ் சாப்பிடவே முடியல. வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அ பாருங்க, நீங்க வந்து இத எடுக்கவே இல்லையே. ஆமா, எடுக்கவே இல்ல. வேணாம், வேணாம். நீங்க பார்த்தோனயே அவங்க பார்த்தோனயே, ஐயோ! இவங்களுக்கு பத்தாது போல இருக்கு. இப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க வீட்ல ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. பாவம் நமக்கே சின்ன சின்ன கிண்ணத்துல வச்சிருக்காங்க. இத ஒரு வேள நம்ம காலி பண்ணி பாவம் அவங்களுக்கு இப்ப சாப்பிடாததுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா, அப்புறம் தான் புரிஞ்சுது. உலகத்திலேயே மகா கஞ்சத்துலனா, கஞ்சத்திலேயும் கஞ்சமா வாழ்ற குரூப்பே இருக்காங்கங்கிறது எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அவங்க தனக்கும் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் செய்யற ஹார்ட்டே வராது. அ ஒரு கோழி எடுத்து ஒரு 4 ஒரு 4, 5 லெக் பீஸ பொரிச்சு வைப்போம். அப்போ யோசிச்சு பாருங்க. 3 3 துண்டு ஒரு கிண்ணத்துக்குள்ள சிக்கன் கறின்னு வைக்கிறாங்க. அதுவும் எனக்கிட்ட வைக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அப்பதான் யோசிச்சேன். இப்படியுமா இருக்காங்க மனுஷங்க? பணம் இல்லாம இல்ல. அய்யய்யோ! ஆனா செய்ய முடியல அவங்களால. இன்னுமே இருக்காங்கங்க இப்படி. காசு இருக்கும். ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன டீ ஷர்ட்டே போட்டுட்டு இருப்பாரு. பார்த்திருக்கீங்களா? அதுவும் கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கும். ஆனாலும் தச்சு போடுவாரு.
ஐயோ, சிலர்லாம் அவங்க வீட்டுல ஒரு எது காசு இல்லாம கிடையாது. ஐயோ, தனக்கும் செலவு பண்ண மாட்டாங்க, யாருக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. நாங்க இப்ப கிறிஸ்துமஸ்னால ஒரு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. 2014 வேலூர்ல இருக்கும்போது நாங்க வந்து அப்போ ஃபெலோஷிப் அங்க ஒரு சின்ன பிரேயர் நடத்துவோம். அப்ப இன்னொரு ஒரு ஊழியக்காரங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாள் நம்ம கேரல்ஸ் போலாம். ஸோ கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அது நாங்க போனோம். ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டா போவோம். அப்படி நாங்க ஒரு தடவை ஒரு நைட்டு ஈவினிங் வந்து 6:30க்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் போயிட்டு அங்க 2, 3 வீட்டுல ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்போ வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு வீடு இருந்துச்சு. அங்க வந்து ஒருத்தர் இருந்தாரு. அப்போ சும்மா கேட்போம்ல, அந்த மாதிரி எங்க இதுல இருந்து கேட்டாங்க. ஆம், காசு ஐ மீன் சரி ப்ரே பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. ஓகே ப்ரே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. சரி ப்ரே பண்ணிட்டு போனோம். ப்ரே பண்ணிட்டு நம்ம பாட்டு பாடிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம் வெளியே. அவர் உடனே அங்க வந்து ஓடி வராரு. ஐயோ நில்லுங்க நில்லுங்க ஒரே நிமிஷம். உங்களுக்கு காணிக்கை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு. நாங்க காணிக்கை யாருமே நாங்க அது யாராவது கொடுத்தாங்கன்னா சர்ச்சில் இது பண்ணுவோம். அப்ப ஏன்னா ஒரு 3 ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் போனோம். ஒரு 3 ஃபெலோஷிப் மாதிரி. அப்போ ஒரு கடகடன்னு போயிட்டு அது பெரிய வீடு பாருங்க. அவர் வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் ஓடி ப்ரொஃபஸரா அது மாதிரி இருக்காரு, லெக்சரர் சம்திங். அவர் ஓடி வந்தார். வந்து இல்ல இது அவர் வந்தோடனே சொல்றாரு, இது உங்களுக்கு இல்ல, இது நீங்க சர்ச்சில் போய் சர்ச்சு காணிக்கை பெட்டியில இதை போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அடடா சரிங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னா கையில கொடுத்தாரு. கொடுத்தா ஒரே நம்ம கையில கொடுக்கும்போது அப்படி மூடி தானே வாங்குவோம், பார்க்க மாட்டோம்ல. அப்படி சக்குன்னு நான் தான் வாங்குறேன். என் கூட ஒரு ஒரு 15 பேர் இருக்காங்க. வாங்கியாச்சு. இப்ப எல்லாருக்குமே ஓஹா பெரிய அமௌண்ட்டா கொடுத்துருப்பாரு போல, இது சர்ச்சில் கொண்டு போடணும். சரி ஓகே போட்டுருவோன்ட்டு அப்படியே எடுத்துட்டு வரோம். கையை திறந்து பார்த்தா 10 ரூபா நோட்டு. எவ்வளவுங்க? நான் சொல்றது பொய்யே இல்லைங்க, உண்மையே சொல்றேங்க. 10 ரூபா நோட்டு. அதை வந்து நாங்க வெளியே கிளம்பிட்டோம். எங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு நாங்க ஒரு 10 நிமிஷம் நின்றுப்போம் நினைக்கிறேன் கேட்டுக்கிட்ட. அவர் போய் உள்ள இருந்து எடுத்துட்டு வர்றாரு. அவரு ஒரு பர்ஸ்க்குள்ள வச்சிருக்கிறாரு பத்திரமா 10 ரூபா. அந்த 10 ரூபா எடுத்துட்டு வந்து சர்ச்சு உண்டியல்ல போடணுமா நாங்க. ஆஹா, இப்படியுமா மனுஷங்க இருக்காங்கன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி, பணம் வந்து சிலர்ட்ட ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்காம இல்ல. நிறைய பேர் அவங்க இன்னைக்கு உலகத்துல அநியாயமா இருக்கவங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்கு. அது ஏன் இருக்குன்னுலாம் இல்ல, இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அநியாயமாய் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நாள் இருக்காது. இல்ல பணம் இருக்கும், அந்த பணம் உதவாதுன்னு போட்டிருக்கு வேதத்துல. அப்படின்னா வேற சில கஷ்டம் இருக்கும்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? வேற சில கஷ்டம் இருக்கும்னு அர்த்தம். அந்த பணத்தை வச்சு இப்ப எனக்கு நிறைய பேரை தெரியுங்க. அவங்ககிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை வைத்து அவங்களால அவங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பணத்தை வைத்து அவங்களால சில விஷயங்களை வாங்கவே முடியல. கஷ்டப்படுறாங்க. ஏன்? உதவாது. சில நேரம் உதவ மாட்டேங்குதுங்க. அதனால பணம் இருக்கும் போதே சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. உதாரத்துவமா இருங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் தான் மெயின். புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் மெயின். பணம் இல்லாத போதும் ஹார்ட் மெயின். ஹார்ட் இருந்தாதான் பணத்தை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். நல்ல ஹார்ட் இருக்கணும். பணம் அதிகமா வரும்போது நல்ல ஹார்ட்ல இருங்க. குட் ஹார்ட். தட் வில் மேக் யூ மோர் 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 abundance. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? குட் ஹார்ட் இது வந்து டெஸ்ட் மாதிரி. இட்ஸ் லைக் a டெஸ்ட். உங்ககிட்ட பணம் வரும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி மற்றவங்களை நினைக்கிறீங்க. உதாரத்துவமான ஹார்ட். அதே மாதிரி யாருக்கு செஞ்சாலும் பெஸ்டா செய்யுங்களேன். எனக்கு வந்து நானும் சுவிதா ஒண்ணு கத்துக்கிட்டோம் எங்க லைஃப்ல. அது கிவிங்கா இருக்கட்டு, இல்ல மத்தவங்களுக்கு நம்ம செய்யறதா இருக்கட்டு, நம்ம செஞ்சா பெஸ்டா செய்யணும். இல்லைன்னா செய்யக்கூடாது. யாருக்கு புரியுது? நீங்க யாருக்காவது செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா செய்யணுமோ அப்படி செய்யுங்க. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஊழியத்துலலாம் இது தெரியாது. எங்களுக்கு அப்ப புரியாது. ஒரு தடவை அப்படிதான் நாங்க ஒரு இடத்துக்கு ஒரு 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 ஹவுஸ் விசிட் போனோம். ஐ மீன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ம். அந்த ஊர் வந்து மாத்தி சொல்றேன். ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. சரிங்களா? ஆனா அந்த ஊர் இல்ல, வேற ஒரு ஊர். ஓகேயா? ஆமா.
அப்போ ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. பிரதர் வாங்க, நாங்க வந்து ஊட்டிக்கு உங்களை கூட்டிட்டு போறோம், ஒரு நாள் எங்க கூட வாங்க, நம்ம ஊட்டி எல்லாம் சுத்தி பார்க்கலான்னு. சரியா? சரின்னு நானும் சுவிதா பிள்ளைங்க 3 பேரையும் கூட்டிட்டு சரி என்ன பண்ண ஓகே சொல்லிட்டேன். பசங்க வேற பசங்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, பசங்க ஆசைப்பட்டாங்க. சரின்னு போனோம். சரி நாங்க நினைச்சோம் சரி போறோம் ஏன்னா பிள்ளைங்களை என்ன இப்ப நான் வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலே பிள்ளைங்க அங்க வசதியா பிள்ளைங்க சேஃபா இருக்கணும். இன்னொன்னு தங்குறது அட்லீஸ்ட் நம்ம ஒண்ணு போனா நல்லா இருக்கணும், நல்லா தங்குற இடத்துல தான் இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நான் போகும்போது அப்படிதான் யோசிப்பேன். ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் தட். ஸோ நாங்க போகும்போது பார்த்தா ஊட்டியில எவ்வளவோ ஹோட்டல்ஸ் இருக்கு. எவ்வளவோ நல்ல நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. ஸ்டார் கூட இல்ல, நார்மலானாவே நல்ல ஹோட்டல் இருக்கு. அவரு நாங்க அந்த ஒரு கார்ல தான் போறோம். அவங்களும் வராங்க. கணவன், மனைவி, அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன். எங்கள கூட்டிட்டு போறாங்க. சுத்துறாங்க, சுத்துறாங்க. எங்க தான் நானும் பார்க்குறேன். எந்த ஹோட்டல்ல தான் புக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, கடைசியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க பார்த்தா, அது ஹாஸ்டல் ரூம் மாரி இருந்துச்சு. நான் வந்து "என்ன பிரதர்?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல இங்க தான் நம்ம தங்குறோம்னாரு." "அப்படியா? சரி என்ன பண்ணான்னு" சொல்லிட்டு நானும் ஓகேன்னேன். அது பார்த்தா அது வந்து அவங்க ஊர்ல இருக்க சர்ச்சோடைய அவங்க சர்ச் எல்லாம் இருக்குல்ல, அதோடைய ஏதோ ஒரு 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 இது என்ன சொல்றது, அந்த வந்தா தங்குவோம்ல, அந்த ஒய்எம்சிஏ மாதிரி. ஆனா ஒய்எம்சிஏ கிடையாது, வேற. அது என்ட்ட சொல்றாரு, "பிரதர் நீங்க பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டி வந்து பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அ ரூமுமே 3000 4000 பிரதர். ஒரு நாள் நம்ம தங்கணும்னா ரூ. 4000 ஆகும். ஆனா பாருங்க நம்ம சர்ச்சுக்குலாம் அவரு அங்க தெரிஞ்சவரு. அதனால இந்த இடத்த நான் புக் பண்ணேன். இங்க வெறும் ரூ. 1000 தான். ரூ. 1000 தான் என் பிரதர். நம்ம இங்க தங்கி ஊர சுத்தி பார்க்கலாம்னாரு. நான் அப்படியே யோசிச்சேன். நான் இவ்வளோ இது பண்ணி 3 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கேன். நான் ரூ. 10,000 செலவு பண்ணி வந்திருக்கேன். நான் வந்து எவ்வளவு ரூ. 10,000 செலவு பண்ணி நான் வந்திருக்கேன். நீ வந்து இப்போ அவன்கிட்ட காசு இல்லாம கிடையாது. அப்ப யோசிச்சேன். அப்பலாம் என் மனசுல இதெல்லாம் ஓடுது. ஒரு ஒரு ஊழியக்காரர கூப்பிடுறோம். நம்ம வந்து இருக்கோம். சரி நீ வந்து இப்ப அப்படி ஒண்ணு நீங்க அங்கேயே வர வேண்டாமே. நம்ம அது வெளிய எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். நாங்க ஒரு நைட் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ன்னு சொல்லி ஒண்ணு போட்டான். அது ஃபுல்லா ஒரே ஸ்மெல்லு. இருக்கவே முடியல. அது வர வந்து பாருங்க நமக்கு ரூ. 1000க்கே ரூம் கிடைச்சிருச்சு. ரூ. 1000க்கே ரூம் கிடைச்சிருச்சுன்னு. எதுக்கு சொல்றேன்னா, நான் அவங்கள பிளெஸ் பண்றேன், எல்லாம் பண்றேன். பட் செஞ்சா பெஸ்ட்டா செய்யுங்க. ஆமென். நானும் சுவிதாவும் ஒரு முடிவு எடுத்தோம். யாரையாவது இந்த மாரி கூப்பிடுறோம், இது பண்ணோம்னா, ஒண்ணு அவங்கள பெஸ்ட்டா, சூப்பரா ஒரு நல்ல ஒரு இடத்துல அவங்க வேல்யூ பண்றது எப்படிங்க வேல்யூ பண்ணுவீங்க யாரையாச்சும்? ஹவ் யூ வேல்யூ? நீங்க உங்களுக்கு செய்யறத வச்சு தான் வேல்யூ பண்ற அர்த்தம். புரியுதுங்களா? நாங்க முடிவு பண்ணோம். அப்படிதான் பண்ணணும். அந்த மாதிரி தான் செய்யணும். ஆமென். பெஸ்ட்டா குடுக்கணும். யாரெல்லாம் புரியுது? உங்களால எவ்வளவு முடியுமோ அதுல செய்யுங்க. பெஸ்ட்டா செய்யுங்க. நல்லா பெஸ்ட்டா பண்ணுங்க. புரியுதா? உதாரத்துவமா இருங்க. கஞ்சத்தனம்ங்கிறது கடவுளுக்கு பிடிக்காத ஒண்ணு. கஞ்சீஸா இருக்கக்கூடாது. சொல்லுங்க. இஞ்சீஸா இருக்கக்கூடாது. கஞ்சீஸா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூஞ்ச எப்பவுமே அப்படின்னு உச்சுன்னு அப்படி வைக்கக்கூடாது. அதுக்கு பேரு இஞ்சீஸ். சொல்லுங்க. நோ இஞ்சீஸ், நோ கஞ்சீஸ். புரியுதா? யாரெல்லாம் ஓகேங்கிறீங்க? சொல்லுங்க. நோ இஞ்சீஸ், நோ கஞ்சீஸ். ஆமா. மூஞ்ச உர்ருன்னு வச்சுட்டும் இருக்கக்கூடாது. ஆமா. கஞ்சத்தனமாவும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லா இருக்கணும். சிரிச்சுக்கினே இருக்கணும். ஹேப்பியா இருக்கணும். கொடுக்கிறவங்களா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். நம்மள தேடி பணம் வரும். ஆமென். மற்றவங்கள எப்பவுமே நம்மள விட மேலானவர்களாக நினைக்க வேண்டும். ஆமென். நல்ல எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் மொத்தத்துல. ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அவ்வளவுதான். சோ இந்த மனநிலை நம்மளை ஐஸ்வர்யவான்களா ஆக்கிக் கொண்டே இருக்கும். நிஜமா சொல்றேன். இந்த மனநிலையிலே இருங்கங்க. வேற லெவல்ல ப்ராஸ்பரிட்டி. வேற லெவல்ல ரிச்னஸ். ஆமென். வேற லெவல்ல ரிச்னஸ். ஆமென், ஆமென், ஆமென். முடிச்சிடலாம். தேங்க் யூ ஃபாதர். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது என்னுடைய லைஃப்ல எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே மற்றவங்க வாழ்க்கையை மாத்தட்டும்பா. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் சேஞ்சஸை கொண்டு வரட்டும். இதை பத்தி அவங்க மெடிடேட் பண்ணட்டும். ஏதோ பிரதர் சொல்றாருன்னு இல்லாம இது நீங்க பேசுங்க ஆண்டவர். ஒவ்வொருத்தவங்க ஹார்ட்டை மாத்துங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க வாழணும்.
தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. Thank you. Bless you. Have a wonderful, blessed day. ஸோ நாளைக்கு காலையில் 5:30. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ப்ரேயர் கிடையாது, நைட்டும் இருக்காது. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 சண்டே ஃபெலோஷிப். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். நாளைக்கு டெஸ்டிமனி யாராவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் சண்டே நாளைக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. Bless you. Bless you.